பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கேட்டாலே ஊரருமா புரியும் தன்னாலே. இன்னைக்கு நம்ம வானொலியில தேசிய அறிவியல் தினத்திற்கான சிறப்பு நேர்காணலை கேட்டு ரசிக்க போறோம். சிக்கிரியின் அறிவியலும் வள்ளலவர் நிலையங்களும் செட்டிநாடு புகழை சொல்லும். இந்த நேர்காணல்ல தேசிய இளம் விஞ்ஞானி விருது பெற்ற மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்தில் விஞ்ஞானியாக பணிபுரியும் விஞ்ஞானி கிரிபாபு அவர்கள் இணைகிறார். இவருடன் இணைந்து நேர்முகம் காண்பவர் நமது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் டாக்டர் சி சுமதி அவர்கள். வாங்க நேயர்களே, நம்ம நேர்காணலை கேட்டு பயனடையலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் நாள். அறிவியல் ஆராய்ச்சி இவற்றின் முக்கியத்துவத்தையும் சமுதாயத்துக்கு இவற்றின் பங்களிப்பையும் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் அறியச் செய்வதாக இந்த நாள் அரசால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியும் இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்குகிறது. இந்த நாளுக்கான ஒரு சிறப்பு நேர்காணலுக்காக இன்று நம்முடன் இணையவிருப்பவர் நம் காரைக்குடி மத்திய மின் வேதியியல் ஆய்வகத்தின் ஆராய்ச்சியாளர் முனைவர் கிரிபாபு அவர்கள். வணக்கம் சார். இந்த தேசிய அறிவியல் நாள் சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி சார்பாக வரவேற்பதில் மகிழ்கிறோம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேசிய அறிவியல் தினம். இந்த தேசிய அறிவியல் தினம் நம்ம ஏன் கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28 இது சர் சி.வி. ராமன் சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்தார். 1930களில் அவர் நோபல் பிரைஸ் வாங்கினார். ராமன் எஃபெக்ட்னு படிச்சிருப்போம் ஸ்கூலில். ராமன் விளைவுன்னு சொல்லி ஸ்கூலில் ஒரு 8th-12th வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேயோ இல்லை கெமிஸ்ட்ரிலேயோ ராமன் விளைவுன்னு வந்திருக்கும். இந்த ராமன் விளைவை பார்த்தீங்கன்னா இப்போ தூரத்தில் இருக்க வானம் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்குது. அது ஏன் நீளமாக இருக்குது இதை பற்றி விளக்கிறது தான் ராமன் விளைவு. இந்த ராமன் விளைவை வச்சு நமக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்ஸை நம்மளால இமேஜ் பண்ண முடியும். இமேஜ்னா படம் பிடிக்க முடியும். இந்த ராமன் எஃபெக்டை யூஸ் பண்ணி நிறைய ஸ்பெக்ட்ராஸ்கோபிக் டெவலப்மெண்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏன் ஃபர்ஸ்ட் இந்த அறிவியல் தினத்தை பிப்ரவரி 28 கொண்டாடுறாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சர் சி.வி. ராமனோட பிறந்த நாள் பிப்ரவரி 28, அதால அன்னைக்கு கொண்டாடுறோன்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. சர் சி.வி. ராமனோட பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் 7. ஏன் பிப்ரவரி 28 வச்சிருக்காங்கன்னா அவரோட இந்த ராமன் விளைவை பற்றி அவர் ப்ரெசென்ட் பண்ண தினம் தான் இன்னைக்கு இந்த பிப்ரவரி 28. அதால இன்னைக்கு நேஷனல் சயின்ஸ் டேவா கொண்டாடுறோம். இதுக்கு பின்னாடி யார் இதை ப்ரொபோஸ் பண்ணி, அதாவது யார் இதை முன்னெடுத்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இயங்குறவங்க. இவங்க தான் 1986 முதல்ல இதை முன்னெடுத்து 1987 இருந்து ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வருஷமும் இந்த நேஷனல் சயின்ஸ் டேக்கு ஒரு தீம் இருக்கும். இந்த வருஷம் தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா குளோபல் சயின்ஸ் ஃபார் குளோபல் வெல்பீயிங். இதுதான் இந்த வருஷத்தோட தீம். இதனாலதான் நம்ம அறிவியல் தினம் பிப்ரவரி 28 கொண்டாடுறோம். சரி, இப்போ உங்களை பத்தி, நீங்க இந்த அறிவியல் ஆராய்ச்சி இந்த துறைக்குள்ள எப்படி வந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ என்னை பற்றி சொல்லணும்னா நம்ம படித்தது ஒரு சின்ன ஸ்கூலில் தான், செங்கல்பட்டில் ராமகிருஷ்ணா மிஷன் பாய்ஸ் ஸ்கூலில் படித்தது 12th வரைக்கும். அதுக்கப்புறம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்து ஒரு 3 years முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்எஸ்சி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஃபில்ல முடிச்சு அதுக்கப்புறம் பிஹெச்டியும் அங்கேயே முடிச்சு அதுக்கப்புறம் சவுத் கொரியாவுக்கு அரௌண்ட் ஒரு 1 year கிட்ட சவுத் கொரியாவில் போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப்னு சொல்லுவாங்க. பிஹெச்டின்றது இந்தியாவில் பண்ணி முடிச்ச உடனே முனைவர், இங்கே வாங்குறது பிஹெச்டிக்கு முனைவர் பட்டம் சொல்லுவாங்க. போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப்னா இங்கே இருக்கிற மாதிரி அது ஒரு டிகிரி கிடையாது. நீங்கள் உங்களோட பிஹெச்டி எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதே மாதிரி ஒரு லேப் அப்ராட்ல ஒர்க் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் குறிப்பிட்ட வருஷத்துக்கு 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ அங்கே ஸ்டைஃபன் கொடுத்து இல்லை ஃபெலோஷிப் இல்லை ஸ்காலர்ஷிப் எப்படி வேணாலும் சொல்லலாம், பர் மந்த் இந்தியாவில் வாங்குறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்தியாவுக்கு SERBலேருந்து நேஷனல் போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் அப்ளை பண்ணி திரும்ப ஒரு 6-7 மாதம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சிக்ரியில் சயின்டிஸ்டுக்கான பொசிஷன் வரும்போது அப்ளை பண்ணி அப்படி தான் ஜாயின் பண்ணது. இப்போ என்னோட இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அதால் நம்ம சயின்ஸ் ஓரியன்டாக வளர ஆரம்பித்தோம், அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். அதால் கெமிஸ்ட்ரி பக்கம் போனோம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் கெமிஸ்ட்ரியில் இருந்ததுனால ஐ கேம் ஆஸ் எ சயின்டிஸ்ட்.
சிறப்புங்க சார். இப்போ இன்னைக்கு உள்ள மாணவர்கள், பெற்றோர் எல்லாருடைய தேர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது இந்த மருத்துவம், நீட், அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் அது இருக்கு. அதை தாண்டி போனா தொழில்நுட்பம், இப்போ இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய கோர்சஸா இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா கணினி சார்ந்த படிப்புகள். இதுதான் ரொம்ப இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்குதுன்னு சொல்லலாம். இதை தாண்டி அறிவியல் படிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுக்கான எதிர்காலம் இருக்கா? நீங்க சொன்னது இன்னைக்கு உண்மையா தெரியுது. இப்போ நீங்க ஒரு டாக்டர் கிட்டேயே போறீங்க, ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, அப்புறம் ஒரு எம்டி, எம்எஸ், இது மாதிரி அவங்களோட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் முடிக்கிறாங்க. நீங்க அவங்க கிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா அறிவியல் சார்ந்து தான் அவங்க எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட அணுகுவாங்க. அவங்க படிச்சதனோ 12th முடிச்சுட்டு ஒரு எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ் இது மாதிரி படிச்சிருந்தாலுமே அவங்க எல்லாமே திரும்ப திரும்ப பேச போகிறது, டிஸ்கஸ் பண்ண போகிறது எல்லாமே உங்கள் பாடியில் இருக்க ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ். ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், பயாலஜி, ஒரு செல்லுக்குள்ள என்ன நடக்க போகுது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன அறிவியலை அடிப்படையாக கொண்டது தான். படிக்கிறது என்னவோ எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம். எம்பிபிஎஸ்ன்றது மருத்துவம். நீங்கள் தலைவலிக்குதுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாத்திரை தருவாங்க. ஆனால் அந்த மாத்திரை எப்படி வேலை செய்யும், எங்கே வேலை செய்யும், யாருக்கு எவ்வளோ டோசேஜ் கொடுக்கலாம், இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியும்னா உடம்பை பற்றின அறிவு. ஒரு செல்லுக்குள்ள என்ன ரியாக்ஷன் நடக்கும், அது எப்படி பிஹேவ் பண்ணும், பிஹேவ்னா இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்க போகுது, இதை வச்சு தான் அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. வெளியே இருந்து பார்க்கறதுக்கு எம்பிபிஎஸ்ன்றது அறிவியலை தாண்டி வேற ஏதோ ஒரு புது படிப்பாக நமக்கு தெரியலாம். பட் எம்பிபிஎஸும் ஒரு அறிவியல் தான். அதில் பார்த்தீங்கன்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி இது மாதிரி இன்வால்வ்டான இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான். இப்போ அடுத்தது நம்ம இன்ஜினியரிங்னு சொல்கிறோம். இன்ஜினியரிங் திரும்பி ஒன்ஸ் அகேன் நீங்கள் ஒரு பிஇ சிவில் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை எம்இ சிவில் இன்ஜினியராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பிஹெச்டி இன் சிவில் இன்ஜினியர்னு போனீங்கன்னா அங்கே நீங்கள் படிக்கிற எல்லா படிப்புமே கடைசியில் முனைவர் பட்டம் பிஹெச்டின்ற லெவலில் போய் பண்ணும் போது பார்த்தோம்னா நம்ம அறிவியல் சார்ந்து தான் இயங்கிட்டு இருக்கோம். இந்த அறிவியல் இல்லாமல் இன்ஜினியரிங்கோ டெக்னாலஜியோ கிடையாது. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 20 வருஷம் இல்லை 25 வருஷத்துல ஏற்பட்ட மாற்றம் என்னன்னா, இன்ஜினியரிங் படித்தா நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், இல்லை டாக்டராக போயிட்டா நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம், இப்படின்ற ஒரு கண்ணோட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. படிப்பையும் பணத்தையும் நம்ம கார்லேட் பண்ணி பார்க்கவே முடியாது. ஏன்னா இது ரெண்டுமே வெவ்வேறான திசையை கொண்டது. நிறைய டாக்டர்ஸ் கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சு, எம்டி முடிச்சு, அதுக்கப்புறம் அவங்க சர்வீஸ்க்கு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு 40 to 42 வயசு ஆகும், ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜாபுக்கு வர்றதுக்கு. இதே மாதிரி இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா ஒரு பிஇ இன்ஜினியரிங்கா இருக்காருன்னா ஒரு கடைசி வரைக்கும் he will be promote, அதாவது ஒரு சின்ன சின்ன லெவல்ல இருந்து கஷ்டப்பட்டு மேனேஜர், சீனியர் மேனேஜர், ப்ராஜெக்ட் லீடர், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் மூவ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஆனா இதுலயே எம்பிபிஎஸ் ஆகட்டும் இல்லை இன்ஜினியரிங் ஆகட்டும், அதுல அவங்க முனைவர் பட்டம் வாங்கும் போது அவங்க பண்றது எல்லாமே அறிவியல். இப்படி முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு டைரக்டா, அதாவது நேரடியா அவங்களுக்கு கிடைக்கிற பணமோ இல்ல பதவியோ பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். என்னோட பார்வையில பாத்தீங்கன்னா நீங்க எம்பிபிஎஸோ இன்ஜினியரிங்கோ இல்லை அறிவியல், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் எதை படிச்சிங்கனாலும் பேசிக் லெவலில் தான் டிஃப்ரென்சஸ் இருக்கும். பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரினா இது பெரிய டிஃப்ரென்சஸை காட்டும், இல்லை நமக்கு தெரியும். ஆனால் ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு பிஹெச்டி பண்ணுறாரு, ஒரு இடத்துல டாக்டராக இருக்காருன்னு வச்சுப்போம். நீங்களும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு இருக்கீங்கன்னா உங்களால் ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்க முடியும், ஒரு ப்ரொஃபஸராக இருக்க முடியும். இன்னும் அதை விட பெரிய லெவலில் பெரிய பெரிய கம்பெனிஸ்ல நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் லீடராக இருக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா பதவியும் பணமும் 2 பேருக்கும் சமமாக தான் இருக்கும். நம்ம ஊர்ல குளோபலைசேஷன்ற ஒரு விஷயம் வந்தது. குளோபலைசேஷன்னா உலகமயமாக்கல் ஆகும்போது நம்ம ஊருக்கு புது புது கம்பெனிகள் வந்தது. அதுக்கான தேவைகள் அப்ப இருந்தது. அதால இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் தேவைப்பட்டாங்க, அதால வேலை கிடைச்சது. ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்றதெல்லாம் பாக்குறோம். இதுக்கு காரணம் என்னன்னா உலகமயமாக்கல் ஆக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு தேவைப்பட்ட இன்ஜினியர்ஸ் இன்னைக்கு அத்தனை பேர் திரும்ப தேவைப்படுறது இல்லை. ஏன்னா நமக்கு தேவைக்கு அதிகமா நிறைய பேரை வச்சிருக்கோம். அந்த இன்ஜினியரிங் படிப்போட நிறுத்தாம மேல படிச்சாங்கன்னா அவங்க ஈஸியா நிறைய பணத்துக்கோ இல்லை நிறைய பெரிய பதவிக்கோ ஈஸியா டைரக்டா போயிட முடியும். இது எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வெவ்வேறு பரிணாமத்தை காட்டும். பிஹெச்டி லெவல், அதாவது முனைவர் லெவலுக்கு நீங்க போகும்போது எல்லாமே ஒண்ணுன்றதை நீங்க புரிய ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சிவில் இன்ஜினியர் பிஇ படிப்பார், ஆனா ஒரு முனைவரா இருக்கும் போது போய் பாத்தீங்கன்னா சிமெண்ட்டுக்குள்ள என்ன ரியாக்ஷன் நடக்குது, அந்த கம்பிக்குள்ள என்ன ரியாக்ஷன் நடக்குது, எப்படி இதை கரோடு ஆகாம தடுக்க முடியும், இது எல்லாமே திரும்பி ஒன்ஸ் அகைன் பாத்தீங்கன்னா பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் சேர்ந்து பேசிக் கெமிஸ்ட்ரியில தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதால என்னை பொறுத்த மட்டும் இதுல ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ரொம்பவே எல்லாருக்கும் புரியும்படி எளிமையா விளக்குனீங்க சார். இப்போ ஒரு அறிவியல் துறை எடுக்கணும் அப்படின்னு ஒரு மாணவர் விரும்புறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப அவங்க நீங்க வேதியியலை அடிப்படையா வச்சு படிச்சு அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளரா வந்திருக்கீங்க. இப்ப அறிவியல்ல இருக்கக்கூடிய அடிப்படை பாடப்பிரிவுகள், கன்வென்ஷனல் சயின்ஸ் குரூப்ஸ் என்னென்ன இருக்கு ஒருத்தவங்க எடுக்கணும் அப்படின்னா? இப்போ கன்வென்ஷனல் சயின்ஸ் குரூப்ஸ்ன்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கிறது தான் ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த 4 தான் அடிப்படை
அறிவியல்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கப்புறமா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லி ஒரு புதுசாக சேர்க்க ஆரம்பித்தாங்க. பட் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எது அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், கணிதம் தான் ரொம்ப முக்கியமான தேவை. ஒன்ஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா இது 4 தான் ரொம்ப முக்கியம். சார் எனக்கு மேக்ஸ் படிக்கணும், எனக்கு ரொம்ப ஆசை, இதுக்கு எதிர்காலம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்து படிங்க, எம்எஸ்சியும் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு பிஹெச்டி போகும்போது இல்லை எம்எஸ்சிலேயே ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ்னு சொல்லி நிறைய மேத்தமெட்டிக்ஸ்லேயே நிறைய உட்பிரிவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அது மாதிரி படிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எப்படி டாக்டர்ஸில் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி கணிதம் படித்தவங்களுக்கும் இதில் பெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு பிஹெச்டி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களால இங்கேருந்து நம்ம ஒரு சேட்டலைட்டை செயற்கைக்கோளை அனுப்புகிறோன்னா அந்த செயற்கைக்கோள் புவி வட்ட பாதை இல்லை எந்த பாதையில் போகுதுன்றத மேக்ஸை வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் கணிக்கிறாங்க. இப்போ இஸ்ரோவில் இருக்க ஒரு சயின்டிஸ்ட் வந்து இங்கேருந்து மங்கள்யான் இவ்வளோ தூரத்தில் இத்தனாம் தேதி போயிடும், இப்படிலாம் ட்ரெஜெக்டரி நம்ம செட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே கணிதத்தை அடிப்படையாக கொண்டது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா இது இஸ்ரோலேருந்து அனுப்பிச்சாங்கன்னா இது ஏதோ வானசாஸ்திரம் இல்லை ராக்கெட் சயின்ஸ். எஸ், அஃப்கோர்ஸ் ராக்கெட் சயின்ஸுன்றது இன்வால்வ்டு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த செயற்கைக்கோள் எந்த புவி வட்ட பாதையில் எப்படி மூவ் ஆகும், எப்போ எந்த இன்ஜின் ஆப்ரேட் பண்ணணும்னு நமக்கு சொல்ல போகிறது இந்த செயற்கைக்கோளோட புவி வட்ட பாதையை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு மேத்தமேட்டிக்ஸ் வேணும். அதால மேக்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட உங்களால் முனைவர் பட்டம் வரைக்கும் போறீங்கன்னா யூ ஹாவ் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு எக்ஸல் இன் யுவர் சப்ஜெக்ட். அதை தாண்டி மேத்தமேட்டிக்ஸில் அடுத்த யூஸ் என்ன சார்? உங்களால் புயல் வருதுன்னா உங்களால் புயல் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு ஸ்டாம் வருது, ஒரு புயல் இத்தனாம் தேதி கரையை கடக்க போகுது, இதெல்லாம் சொன்னீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் மாடலிங்கை பேஸ் பண்ணதானே தவிர்த்து யாரும் வானத்தை பார்த்து சொல்ல முடியாது. டேட்டா வந்து சேட்டலைட்லேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க, அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு டிஃப்ரெண்ட் மாடல்ஸை டெவலப் பண்ணி அந்த மாடலுக்குள்ள பொறுத்து பார்த்து இத்தனாம் தேதிக்கு இந்த வேகத்துல கரையை கடக்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் பரவலா என்ன ஒரு புரிதல் இருக்குன்னா மேக்ஸ் படிச்சா டீச்சரா தான் போக முடியும். ஒரு கன்வென்ஷனல் ஐடியா, பிஎஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி மேக்ஸ், பிஎட் படிங்க, நீங்கள் ஸ்கூல் டீச்சர் ஆகிடலாம். பட் ஸ்கூல் டீச்சர் ஆகணுன்றது நான் தப்புன்னு நான் சொல்ல வரல. அத்தோடு நிறுத்தாமல் நமக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவும் பெருசாகவும் இருக்குன்றது தான் உண்மை. இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, இதே தான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி ஃபிசிக்ஸே போனீங்கன்னா எம்எஸ்சி கிறிஸ்டலோகிராஃபி இருக்குது, எம்எஸ்சி தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ் இருக்குது, எம்எஸ்சி நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இருக்குது, எம்எஸ்சி மெட்டீரியல் சயின்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு எம்எஸ்சிலேயே நிறைய இருக்குது. இதை தாண்டி நீங்கள் அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் படிக்கணும்னா சில இன்ஸ்டியூட்ல மட்டும் இந்த அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் இது மாதிரி ஸ்பெஷலைஸ்டான கோர்சஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்க படிக்கும் போது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பயுமே பெருசா தான் இருக்க போகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பிசிக்ஸாவே இருந்தா கூட உங்களோட முனைவர் பட்டம் நீங்க தாண்டி வரும்போது பாத்தீங்கன்னா மொத்தமே திரும்பி கெமிஸ்ட்ரியோ இல்லை பயாலஜியோ தான் பண்ணிட்டு இருப்போம். மிகச்சிறந்த உதாரணம் பாத்தீங்கன்னா நம்ம வெங்கட்ராம ராமகிருஷ்ணன் நோபல் பிரைஸ் வாங்கினவர், நம்ம ஊருக்கார், பட் யூஎஸ்ல இருந்தா அவங்க வாங்க முடிஞ்சது. இப்போ அவங்களோட பேசிக்கான படிப்பு பாத்தீங்கன்னா ஹி பிலாங்ஸ் டு பிசிக்ஸ். ஆனா தன்னோட முனைவர் பட்டத்துல வரும்போது அவர் பண்ணது எல்லாமே ஆர்என்ஏ சயின்ஸ், செல்லுக்குள்ள இருக்கிற படிமத்தை எப்படி கிறிஸ்டலோகிராஃபிக்கலாக ஸ்டடி பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களோட பேசிக் ஃபிசிக்ஸும் பயாலஜிக்கல் சோர்ஸும் ரெண்டுத்தையும் இணைச்சி அவங்களால படிக்க முடிஞ்சது. ஒன்ஸ் அகேன் கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்குது, எம்எஸ்சி எடுத்தீங்கன்னா நிறைய குறைஞ்சது ஒரு 5-6 இருக்குது. அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஜென்ரல் கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, பாலிமர் சயின்ஸ், இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். நீங்கள் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அப்புறம் முனைவர் பட்டம் போகிறீங்களோ இல்லை ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனீங்கன்னா கூட வி ஹாவ் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த சயின்ஸ்குள்ளே இவ்வளோ பெரிய நமக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பயாலஜி படிக்கிறீங்க, மைக்ரோபயாலஜி படிக்கிறீங்க, இல்லை பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா திரும்பி அதுக்குள்ள இருக்க இன்னைக்கு ஜெனடிக் சயின்சஸ்லாம் கூட தனியா சப்ஜெக்டாவே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வி ஹாவ் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பேசிக் சயின்சஸ் இட் செல்ஃப். சார், இப்போ இந்த அடிப்படையா இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் சயின்ஸ் அதுல இருக்கக்கூடிய பிரிவுகள்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்டிசிப்ளினரி, நீங்க இப்ப சொல்லும் போதே சொன்னீங்க ஒரு பிசிக்ஸ்னா அதுல எத்தனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்ப பயோபிசிக்ஸ், நானோ சயின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, இது மாதிரியான பல பிரிவுகள். இப்ப கம்ப்யூட்டர்லயே டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. இது மாதிரியான இப்ப புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய அறிவியல் பிரிவுகள். இப்போ ஸ்கூல் வரைக்கும் கன்வென்ஷனல் சயின்ஸ் படிச்சிடறாங்க. காலேஜ் போகும்போது சயின்ஸே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அறிவியல் பிரிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர் டிசிப்ளினரி கோர்சஸ்ன்னு சொல்லி நம்ம ஊரில் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஆனால் இந்தியா மாதிரி ஊரில் அது இன்னும் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகலை. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா ஒரு 2016-15 பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் கோர்சஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்வேலியோ யூரோப்பில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போதான் நம்ம ரீசெண்டாக இந்த கோவிட் டைமுக்கு அப்புறமா தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் இதெல்லாம் நம்ம ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. பட் இதுக்கான கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் ரொம்ப முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான பேட்சஸும் வெளியே வந்துட்டாங்க. அவங்க அதில் ரொம்ப பெரிய லெவலில் இருக்காங்க. இப்போ இன்டர் டிசிப்ளினரி கோர்சஸ் எடுக்கணுமா? ஒருத்தர் 12வது முடிக்கிறாரு, டைரக்டா வந்து எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்னோட கருத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்காரு, ஒரு பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் இருக்காரு.
ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரால ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ல போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்கும். ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் டைரக்டா ஏரோடைனமிக்ஸ்லயோ இல்ல வேற ஏதாவது ஏரோநாட்டிக்கல் சம்பந்தமான வேலையில அவரால் செய்ய முடியும். ஆனா நீங்க பிஇ ஏரோநாட்டிக்கல் படிச்சிட்டீங்கன்னா நீங்க வெறும் ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் வேலை செய்ய முடியும். அதுக்கான ஸ்கோப் நேரோ டவுன் ஆகுது. நமக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ரீம்லைண்டா கம்மியாகுது. ஆனா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில போய் வேலை செய்ய முடியும். ஒரு பஸ் தயாரிக்கிற கம்பெனிலயோ, ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனிலயோ, 2 வீலர் தயாரிக்கிற கம்பெனிலயும் வேலை செய்ய முடியும். அதே அந்த கேண்டிடேட் வந்து ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்லயும் போய் வேலை செய்ய முடியும். என் கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டர் டிசிப்ளினரி கோர்சஸ் நம்மளால அவாய்டே பண்ண முடியாது. ஆனா ஸ்டெப் இன் பண்ணும்போது 12வது முடிச்சுட்டு டைரக்டா ஜாயின் பண்ணும்போது இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் டு ஸ்டார்ட் வித் எனி ஒன் ஆஃப் த பேசிக் சயின்ஸ் கோர்சஸ். கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், பிசிக்ஸா இருக்கலாம், பயாலஜியா இருக்கலாம், இல்ல மேத்தமெட்டிக்ஸா இருக்கலாம், ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸா கூட இருக்கலாம். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன்னோட எம்எஸ்சிக்கு போஸ்ட் கிராஜுவேட் லெவல் வரும்போது தே கேன் ஸ்டெப் இன் டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்டர் டிசிப்ளினரி கோர்சஸ். நானோ சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி, மிஷின் லேர்னிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதுலயே இன்னும் நிறைய உட்பிரிவுகள் இப்ப இருக்கு. ஜெனடிக் சயின்சஸ், இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கோர்சஸ்ல ஸ்டெப் இன் பண்றது அவங்களுக்கான வாய்ப்பை ரொம்ப பிரகாசப்படுத்தி தரும். இன்டர் டிசிப்ளினரி கோர்சஸ் ஏன் அவாய்ட் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன், பிஹெச்டி கெமிஸ்ட்ரி படித்தேன்னா நீங்க சொல்ல முடியாது. கெமிஸ்ட்ரியே நீங்க பிஎஸ்சியில படிச்சிருந்தாலும் உங்களோட எம்எஸ்சிலையும் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பிஹெச்டியில நீங்க பண்ண போற எல்லா வேலையும் பாத்தீங்கன்னா இன்டர் டிசிப்ளினரியா தான் இருக்கும். நான் ஆரம்பத்துல சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டாக்டராகவே இருந்தா கூட அவங்க எதை பத்தி வரி பண்ணுவாங்க, எதை பத்தி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா என்ன மாதிரி பயாலஜிக்கல் ரியாக்ஷன் உடம்புக்குள்ள நடக்குது, இதைத்தான் அவங்க எதிர்பார்த்து நமக்கான மருந்து மாத்திரையை கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்க நீங்க டைரக்டா ஒரு ஸ்பெசிபிக்கான கோர்ஸை எடுத்தாலுமே உங்களோட முனைவர் பட்டமோ இல்ல போஸ்ட் கிராஜுவேட் படிக்கும் போது பாத்தீங்கன்னா இன்டர் டிசிப்ளினரி கோர்சஸ் இருந்ததுன்னா வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நம்ம ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க உங்க போனை வச்சுட்டு ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு வந்துடும் சொல்லி இருந்தா சிரிச்சிருப்பாங்க. இன்னொரு 20 வருஷம் முன்னாடி உங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா சிரிச்சிருப்பாரு, அதெல்லாம் எப்படிடா வரும், கடையில தான் போய் வாங்கிட்டு வரணும். பட் இன்னைக்கு வாய்ப்புகளும் எல்லா சூழ்நிலையும் மாறிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னா நீங்க டாக்டர் கிட்ட டெலி கன்சல்டேஷன் மெடிசன்ஸ் இந்த கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நம்ம ஊர்ல வந்து பிராக்டிஸ்ல இல்ல, அப்ரூவலே கிடையாது. ஐசிஎம்ஆர் வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. எதுக்குன்னா டெலி கன்சல்டேஷன் அண்ட் டெலி மெடிகேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்க. ஏன்னா கால தேவை இருக்கும் போது வளர்ந்துட்டே வரும். இந்த கால தேவைக்கு ஏற்ப நம்மள அடாப்ட் பண்ணிக்கணும்னா இன்டர் டிசிப்ளினரி கோர்சஸ் அவசியம். ஆனா 12th முடிச்சுட்டு டைரக்டா எடுக்காதீங்க. உங்களுக்கு 12th முடிச்சுட்டு ஏதாவது பேசிக் சயின்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட போஸ்ட் கிராஜுவேட் போகும்போது கண்டிப்பா இன்டர் டிசிப்ளினரி கோர்ஸா எடுத்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்கும். சரியா சொன்னீங்க சார். ஆனா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய இன்டர்டிசிப்ளினரி கோர்சஸ் இருந்தாலும் மாணவர்கள் கிட்ட அதுக்கான வரவேற்பு வந்து குறைவாதான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம காரைக்குடி மாதிரி கொஞ்சம் நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் அதுக்கான அவேர்னஸ் கம்மியா இருக்கிறத நாங்க பாக்குறோம். ஏன்னா நாங்க பல்கலைக்கழகத்துல அது மாதிரி கோர்சஸ் வழங்குறோம். அதுல பாத்தீங்கன்னா இது படிச்சா இப்ப நிறைய கோர்சஸ் இருக்கு. பயோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பயோ சென்சார்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அனிமல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான கோர்சஸ் இங்க இருக்கு. ஆனா வர்றவங்களோட கேள்வி என்னன்னா, இதை படிச்சா அரசாங்க வேலை கிடைக்குமா, டீச்சர் ஆக முடியுமா, இதுதான் வந்து இங்க இருக்கவங்களுக்கு அதிகமான கேள்வியா இருக்கு. இதை தாண்டி நீங்க சொல்ற மாதிரி அதை ஆராய்ச்சி அளவுக்கு படிச்சு அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் ஆகலாம், இல்ல அதை தாண்டி போகணும் அப்படிங்கிற அவேர்னஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுக்குதான் இது மாதிரியான அறிவியல் நாள் இதெல்லாம் நம்ம பண்றோம். நாங்களும் பல்கலைக்கழகத்துல இப்ப சிக்ரில மாதிரியே இந்த அறிவியல் நாளுக்கான பார்வையாளர் தினங்கள்லாம் கூட வந்து கொண்டாடுறோம். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. தேசிய அறிவியல் தினத்திற்கான சிறப்பு நேர்காணலை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். இப்ப அந்த அறிவியல் தொழில்நுட்பம் அது ரெண்டுமே வந்து இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வெறும் ஆராய்ச்சி நிலையில மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து டிவைஸ் லெவல் அப்படின்லாம் போகும்போது அறிவியலும் தொழில்நுட்பமும் இணைந்து இருந்தாதான் அது வந்து ஒரு கடைசி நிலைக்கு ஒரு ப்ராடக்டா நம்ம பண்ண முடியும். அது மாதிரி கற்கக்கூடிய படிப்புகள் இருக்கா, சூழல் இருக்கா? இது ரொம்ப முக்கியமான கேள்வியா நான் பார்க்க. இப்போ நீங்க ஒரு பேனா வீட்டில் வச்சிருக்கோம், எடுத்து எழுதுறோம். அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஒரு நிப்புன்னு சொல்லுவோம், இல்லை டிப்புன்னு சொல்ல போறோம். அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் பாடி இருக்க போது, அதுக்குள்ள ஒரு இங்க் இருக்க போது, மேல ஒரு பிளாஸ்டிக் போட்டு ஒரு கவர் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் விற்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. யாரோ ஒரு திரைப்பட நடிகரோ இல்லை நடிகையோ வந்து அந்த பெண்ணை விற்கணும்.
இப்போ நீங்க ஆரம்பத்துல இருந்து ஒரு பொருள் நம்ம கைக்கு வருதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு இங்க்ன்றது ஒரு கெமிக்கல் காம்பனன்ட், மேல இருக்க அந்த பாடி திரும்பி ஒரு பாலிமரா இருக்க போது இந்த டிப்புன்றது எந்த கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னு இருக்கு. இப்பயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாதா பேனாலேயே 3 வெவ்வேறு விதமான சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க இருக்கணும். உள்ள இருக்க இங்குக்கு வந்து கெமிஸ்ட்ரி தெரிஞ்சவர் இருக்கணும், எவ்வளவு விஸ்காசிட்டி இருக்கணும், எவ்வளவு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கணுமா என்னன்றத ஒரு கெமிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ண போறாங்க. அந்த பிளாஸ்டிக் பாடிக்கு ஒரு பாலிமர் சயின்ஸோ இல்ல பாலிமர் கெமிஸ்ட்ரியோ படிச்ச ஒரு ஆள் தேவை. இதை தாண்டி பாத்தீங்கன்னா பெண்ணோட டிப் இருக்கு. அந்த டிப்பை பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃப்ளோ இருக்கணும், ஒரு மெட்டலர்ஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சவங்க, ஒரு இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட் வேணும். இது எல்லாத்தையும் தாண்டி மார்க்கெட் பண்றதுக்கு ஒரு MBAவோ இல்ல வேற யாராவது ஒரு ஆள் நமக்கு தேவைப்படுது. இத்தனை ஆஸ்பெக்ட் ஒரு சின்ன பேனாலேயே இருக்கும் போது கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ராடக்டா இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டரே இருக்கு, இல்ல நீங்க யூஸ் பண்ற மொபைல் போனு உங்க கையில இருக்குன்னா யோசிச்சு பாருங்க, அதுல எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் இன்வால்வ்டா இருக்கும், கெமிஸ்ட்ரி இன்வால்வ்டா இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் இன்வால்வ்டா இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்வால்வ்டா இருக்கும், சிக்னல் ப்ராசஸிங் இன்வால்வ்டா இருக்கும். இது எல்லாத்துக்குமே வெவ்வேறு துறை சார்ந்த நிபுணர்களும் அங்க வேலை செய்யறாங்க. அப்படி இருக்க போய் தான் நம்மளால இந்த வருஷம் ஒரு போனு, அடுத்த வருஷம் ஒரு போனு, அடுத்த வருஷம் ஒரு போனு அப்கிரேட் பண்ணிட்டே நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப டைரக்டா இதுக்கான படிப்பு நம்ம ஊர்ல இருக்கா சார் அப்படின்னா அதுக்கான படிப்புன்றது வந்து டைரக்டா இப்போதைக்கு இல்ல. இன்னும் ஒரு 10 வருஷத்துல நம்ம அதை எதிர்பார்க்கலாம். பட் அதுல இருக்க என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்தரே இன்ஜினியர் ஆகும், ஒருத்தரே கெமிஸ்ட் ஆகும், ஒருத்தரே பாலிமர் தெரிஞ்சாரும். அந்த பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிப்ப ஒருத்தரே செஞ்சிடறாரு, இங்கியா இன்னொருத்தரே செஞ்சிடறாரு, பிளாஸ்டிக் பாடியா இன்னொருத்தரே செஞ்சிடறாருன்னு நம்ம நினைக்கிறோம். இது எல்லாமே ஈஸியா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுல என்ன சிக்கல் வரும்னா, ஒரு ஆளால எல்லாத்தையும் செய்யும் போது நமக்கான அறிவோ தொழில்நுட்பமோ நமக்கு எல்லாத்தையுமே அதுல தெரிஞ்சிருக்காது. அதாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர் டிசிப்ளினரி, இன்ட்ரா டிசிப்ளினரி, கிராஸ் டிசிப்ளினரி, இது மாதிரி நிறைய டிசிப்ளின்ஸை உள்ள கொண்டு வருவாங்க. இது எப்ப வரும்னா இது மாதிரி படிப்புல, அதாலதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களோட அண்டர் கிராஜுவேட்டை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சயின்ஸ்ல எடுத்துக்கங்க, உங்களோட போஸ்ட் கிராஜுவேட்டை ஏதாவது ஒரு ஸ்பெஷலைஸ்டான சயின்ஸ்லயோ இல்ல உங்க ஏரியாலயோ சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன் வைடா இருக்கும். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிசிக்ஸ் படிக்கிறீங்க, பிஎஸ்சி பிசிக்ஸ் நல்லா படிங்க. இப்ப எம்எஸ்சி பயோபிசிக்ஸ் படிக்கிறீங்க சார், என்ன சார் வித்தியாசம்? இதே நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கும் போக முடியும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்கு. இல்ல பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி தியரிட்டிக்கல் பிசிக்ஸ்னு ஒன்று ஏரியா இருக்கு. இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசப்படுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை தேவையான இயற்பியல் உங்களுக்கு தெரியும். எம்எஸ்சியில் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த இயற்பியல், அடிப்படை இயற்பியலை வச்சுட்டு பயோபிசிக்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா இப்போ உங்களோட புரதம் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நம்ம வைரஸோ பாக்டீரியாவோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே ஒரு புரோட்டீன் வழியா தான் நம்ம உடம்புக்குள்ள இன்ட்ராக்ட் பண்ணும். அந்த பாக்டீரியாவும் வைரஸும் ஒரு புரோட்டீனை வச்சுதான் உள்ள போக ட்ரை பண்ணும். இப்போ இதுக்கு கொடுக்கப்படுற மாத்திரை மருந்து என்ன பண்ணோம்னா அது டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் மெக்கானிசம்ஸ் இருக்கும். எப்படி போய் அந்த பாக்டீரியாவை கில் பண்ண போதா, இல்ல அந்த சைட்டை பைண்ட் பண்ண போதா, அதாவது அது ஒற்ற இடத்துல தடுக்க போதா, இது மாதிரி நிறைய மோட் ஆஃப் மெக்கானிசம் இருக்கும். இதெல்லாம் எப்ப நமக்கு தெரியும்னா அந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ற புரதத்தோட ஸ்ட்ரக்சர் தெரியணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதுன்னா நம்மளால ஒரு மருந்து கொடுத்து அதை அட்டாச் ஆகாம நம்மளால பண்ண முடியும். திரும்பியும் சொல்றது என்னன்னா உடனே நாளைக்கு காலையிலயோ இல்ல அடுத்த 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ எல்லாத்தையுமே ஒரு கோர்ஸ்குள்ள கொண்டு வர முடியுமானா கொஞ்சம் சிரமமான விஷயம். எப்பயுமே கோர்சஸ்ன்றது தனியா இருக்கிறது நல்லது. அண்டர் கிராஜுவேட்னா பேசிக் சயின்ஸ் படிக்கிறீங்களோ இல்ல பேசிக் இன்ஜினியரிங் படிக்கிறீங்களோ நல்லா தனியா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எடுத்து படிச்சோம்னா நம்மளோட அடிப்படை அறிவு, இப்போ நம்ம 12th முடிச்சுட்டு டைரக்டா போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற, நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருப்போம், இயற்பியல் இல்ல அறிவியல், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க படிச்சுட்டு நம்ம போயிருப்போம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ்ன்னு படிச்சுட்டு போயிருப்போம். நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸா எடுத்து படிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுக்கான நுணுக்கங்களை அங்க உங்களுக்கு கத்து தருவாங்க. அந்த அறிவோட நீங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணும் போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல இருந்து நம்ம நிறைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஐடியாஸ் வரும். சார், இப்போ பொதுவா பள்ளி மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அறிவியல், அதே மாதிரி கணிதம், இது மாதிரி பாடங்கள்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. இப்ப அந்த மாதிரி அவங்க பள்ளியில படிக்கும் போதே அறிவியல் அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்? என்ன மாதிரியான புத்தகங்கள், சஞ்சிகைகள் இதெல்லாம் படிக்கலாம்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ பள்ளி மாணவர்கள் பார்த்தோம்னா அறிவியல் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, கணிதம் எனக்கு பிடிக்காது இப்படின்லாம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அறிவியல்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். படிப்பை 2வது வச்சு. அறிவியல்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கஷ்டமான பாடம் கிடையாது. நம்மளை சுற்றி டெய்லி காலையில் சூரியன் உதிக்குது, இலை பச்சை கலரில் இருக்கு, இலை பச்சையாக இருக்கு, சில காலத்தில் மஞ்சளாகிடுது. இதெல்லாம் நடக்குதுங்களா? இப்போ உங்கள் வீட்டில் ஒரு செடி வைக்கிறீங்க,
அது பூக்குது, காய்க்குது, பழமாகுது, நம்ம சாப்பிட்றோம். இதை பற்றி படிக்கிறது தான் அறிவியல். மற்றபடி இதில் ஒன்றும் பெரிய கஷ்டமோ ஒரு பெரிய புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமோ கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கீங்க, உப்பு போட்டால் கரைஞ்சிரும். அதுக்கு பேர் சொல்யூட்டு, இன்னொன்று சால்வன்ட்டு, இது ரெண்டும் சேர்ந்தால் சொல்யூஷன். இவ்வளோதான அறிவியல். அறிவியல்ன்றது நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு. சயின்ஸுன்னு சொன்னாலே நம்மளை சுற்றி இருக்க இயற்கையான விஷயங்களையும் அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம். ஏன் ஃபஸ்ட்டு அறிவியலை படித்து புரிஞ்சுக்கணும்னா நம்மளை சுற்றி இருக்க இயற்கையான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் அறிவியல். இதை தாண்டி வேற ஒன்றுமே பெரிய விஷயமே கிடையாது. அதால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அறிவியல் அடுத்த டைம் புக் எடுத்து படிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணோட்டத்தோட படிங்க. சார் நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க சார் இப்படி படிக்கிறதுன்னு. இப்போ இயற்பியல் இருக்குது. இயற்பியலில் ஏதோ ஒரு தத்துவம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேலை வச்சிங்கன்னா கரெக்டாக 15 சென்டிமீட்டரில் வச்சிங்கன்னா 2 சைடு ஈக்குவலாக நிற்கும் உங்கள் கையில். அதே நீங்கள் 29வது சென்டிமீட்டரில் போய் உங்கள் கையில் வச்சா நிற்குமா? நிற்காது. ரைட்டுங்களா? இது நான் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இதே பிரின்சிபிளை வச்சு நம்ம ஒரு கிரேன் இருக்குது. கிரேன் எப்படி வெயிட்டை லிஃப்ட் பண்ணணும்? இப்போ நம்ம நிறைய ரோட்டில் பார்ப்போம், கிரேன் வேலை செய்யும். பார்த்தா ரொம்ப சின்ன கிரேனாக இருக்கும், அது ஒரு 15 டன்னோ 10 டன்னோ வெயிட்டு தூக்கும். அது இழுக்கிறத பார்த்துருப்போம் இல்லைங்களா? இதுக்கெல்லாம் பின்னாடி எப்படி இது வேலை செய்யுது, இதுக்கான சின்ன சின்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அறிவியல். இல்லை உங்கள் வீடு பக்கத்தில் வீடு கட்டுறாங்க, ஒரு மண், செங்கல், ஜல்லி இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கலக்கி அந்த இடத்துல சிமெண்ட் போட்டு செட் பண்ணி வைக்கிறாங்க. இதை வந்து கான்க்ரீட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இது எப்படி செட் ஆகிட்டு அந்த கான்க்ரீட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றும் போது ரொம்ப தளர்வாக இருக்குது. ஆனால் நேரம் போக போக பார்த்தோம்னா அந்த தளர்வு போயிட்டு ரொம்ப இறுகி ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்டேபிளாகவும் இருக்குது. இதுக்கான காரணம் என்ன? அதுக்கு உள்ளே இருக்க பாண்டிங் என்ன? இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கற்றுக்கணும். இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளேயே பாருங்களேன், ஏசி இருக்கும். ஏசி போட்டால் ரூம் சில்லுன்னு இருக்கும் இல்லையா? எப்படி சில்லுன்னு ஆகுது? இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான அடிப்படையாக ஃபிசிக்ஸ்லேயோ இல்லை கெமிஸ்ட்ரிலேயோ சில லாஸ் இருக்கும், அறிவியல் அடிப்படை தத்துவங்கள். இதை தெரிஞ்சுக்கிறது தான் சயின்ஸு. இதுக்காக ரொம்ப மெனக்கட்டு புரிஞ்சுக்கணும், எனக்கு புரியல அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அடுத்தது மேக்ஸுக்கு வரும். கணிதம் பார்த்தீங்கன்னா இப்போ விராட் கோலியோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச KL ராகுலோ கிரிக்கெட் விளையாடுறாரு. ஒரு ஷாட்டை ஸ்ட்ரெயிட்டில் ஆடணுமா, ஆஃபில் ஆடணுமா, இல்லை லெக் சைடு ஆட போகிறாரா, ஸ்லிப்பில் தட்டி விட போகிறாரா, இது மாதிரி ஒரு பால் கரெக்டாக உங்களுக்கு பவுன்ஸ் ஆகி வருதுன்னா எந்த இடத்துல பிளேஸ் பண்ணால் எங்கே போகும்ன்றது உங்களால் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷனாக சொல்ல முடியும். இப்போ நிறைய நீங்கள் உங்கள் யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருப்பாங்க, பால் இந்த இடத்துல பிச்சானா இந்த இடத்துக்கு போகும், இன் ஸ்விங், அவுட் ஸ்விங். இது எல்லாமே உங்களால் கணிதத்தை வச்சு கணிக்க முடியும். இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். இது எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரிவ்யூக்கெலாம் அம்பையர் பார்த்தீங்கன்னா LPW வருது இல்லைங்களா? அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். காலில் பட்ட உடனே தேர்ட் அம்பையருக்கு ரிவ்யூ போவாங்க. அங்கே இருக்கிற டெக்னாலஜி என்ன பண்ணும், பால் வந்து ஸ்டெம்பில் பட்டுதா இல்லையான்னு அனலைஸ் பண்ணும். கரெக்டுங்களா? அதுக்கு இமேஜிங் டெக்னிக்கும் மேத்தமேட்டிக்ஸும் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு தான் சேர்ந்து தான் வருது. மேக்ஸ்ன்றது ஒரு பொருள் ஏன்ற இடத்துலேருந்து பீன்ற இடத்துக்கு எவ்வளோ வேகமாக போகும், எப்படி போகும், எப்படிலாம் ட்ரஜெக்டரி, எப்படிலாம் அதை வழியமைச்சோ இல்லை பாதையை மாற்றினா எவ்வளோ சீக்கிரம் போகும், கம்மியாக போகும், இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன அடிப்படை விஷயம்தான் கணிதம். இப்படி நம்ம படிக்கிற கண்ணோட்டத்தை மாற்றிட்டாலே உங்களோட அறிவியல் படிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். எனக்கு இது புரியலன்னா ஏன் புரியலன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. உங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், ஒரு வேப்ப மரம் இருக்கும். வேப்ப மரம் இலையும் வாழை மரம் இலையும் ஒன்றா இல்லை அப்படின்னாவே இது ரெண்டுத்துலேயும் ஏதோ வித்தியாசம் இருக்குது. ஆனால் ரெண்டும் பச்சையாக தான் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது ஒரு போய் மரத்தை பார்த்து பச்சையாக இல்லாமல் சிகப்பாக இருக்கிற ஒரு இலையை பார்த்துருப்பீங்களா? இல்லை ப்ளூ கலரில் ஒரு இலையை பார்த்துருப்பீங்களா? இல்லை எல்லோ கலரில் எப்போ இலை மாறும், அதால் எல்லோ கலரில் ஒரு இலை வந்ததுன்னா உதிர்ந்து போயிடும் இல்லைங்களா? இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கு பின்னாடியும் அறிவியல் தத்துவங்களும் இல்லை லாஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு பின்னாடி இதுக்கு பேர் தான் சயின்டிஃபிக் சீக்ரெட்ஸ். இதை அன்ட்ராவல் பண்ணுறது, இதை புரிஞ்சுக்கிறதுக்கான படிப்பு தான் சயின்ஸ். அதால தான் நம்ம ஸ்கூல் டேஸில் இதை வச்சுருக்காங்க. நீங்கள் அறிவியலையோ கணிதத்தையோ படிக்கும் போது நெக்ஸ்ட் டைம் இந்த கண்ணோட்டத்தோட பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு, அவ்வளோதான். ரொம்ப சிறப்பு சார். இப்போ இந்த அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கணும் அப்படின்னா எந்தெந்த கல்வி நிறுவனங்கள், எந்தெந்த கல்வி நிலையங்களில் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆராய்ச்சி படிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அதாவது நமக்கு
இங்கே காரைக்குடியை சுற்றி எடுத்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சிக்ரி இருக்குது, சிக்ரி சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்குது. இங்கே ரெண்டுத்தில் நீங்கள் ரிசர்ச் ஜாயின் பண்ணலாம். இப்போ சிக்ரியில் நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான சில டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ண முடியாது. உங்களுக்கான ஃபெலோஷிப் வேணும். CSIR நெட்டு இல்லை இன்ஸ்பயர் ஃபெலோஷிப் இல்லை கேட் ஃபெலோஷிப் இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் சிக்ரியில் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டாக ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சு அதுக்கப்புறமா இன்டர்வியூவில் பாஸ் ஆகி நீங்கள் PhD ரெஜிஸ்டர் பண்ணணும். இது வந்து சிக்ரியில் இருக்கிற நாம்ஸ். இதே அழகப்பா யூனிவர்சிட்டியில் போனீங்கன்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ப்ரொஃபஸர்ஸை அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க வாய்ப்புகள் இருக்குன்னா டேரெக்டாக போய் சேர்ந்துக்கலாம். இது காரைக்குடியை வச்சு. சரி, காரைக்குடியிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறோம். மதுரைக்கு போகிறீங்கன்னா அங்கே இருக்க மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, அங்கே இருக்க நிறைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது. அங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எப்படி ஜாயின் பண்ணுறது, என்ன ப்ரொசீஜர்னு சொல்லி. இந்த பக்கம் திருச்சி வந்தீங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி சென்டர் அங்கே இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதை தாண்டி இன்னும் ஒரு படி கொஞ்சம் மேலே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். IITs இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. மெட்ராஸில் நமக்கு ஒன்று இருக்குது. இங்கேருந்து பக்கம்னு பார்த்தீங்கன்னா IIT. இந்த IITயில் ஜாயின் பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா நம்மக்கிட்ட கேட் ஸ்கோருன்னு சொல்லுவாங்க. அந்த கேட் வந்து எல்லா வருஷமும் February மாதம் எக்ஸாம் நடக்கும். அதை நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களோட MSc ஃபஸ்ட் இயரில் எழுதலாம் இல்லை MSc செகண்ட் இயரில் எழுதலாம். எழுதி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேங்கிங் போடுவாங்க பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ் இல்லை பர்சன்டைல வச்சு உங்களுக்கு ரேங்கிங் போடுவாங்க. அந்த ரேங்கிங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ நீங்கள் அந்த இடத்துல சேர்ந்தீங்கன்னா யூல் கெட் அன் ஃபெலோஷிப் அண்ட் யூ கேன் டூ யுவர் PhD இன் IITs. இதுதான் ரொம்ப சிம்பிளாக IITயில் சேர்றதுக்கான வழி. இதை தாண்டி ஐசர்ன்னு இருக்கு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷனல் ரிசர்ச். நமக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருவான்ட்ரம் ஒன்று, இன்னொன்று அடுத்தது இருக்கிறது திருப்பதியில் ஒன்று இருக்குது. இங்கே சேர்கிறதுக்குமான வாய்ப்பும் இதே மாதிரி தான். இல்லைனா அவங்களோட இன்ஸ்டியூட் எக்ஸாம்ஸ் வெரி ஃபியூ கேசஸில் இதுக்கு முன்னாடி நடத்தி அதில் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களால் டேரெக்டாக PhD சேர்ந்துட முடியும். இது வந்து IITs, ஐசர், நைசர். இதை தாண்டி CSIR லேப் ஒரு 38 லேப் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அங்கே எங்கே சேரணுனாலும் CSIR நெட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அது டிஃப்ரெண்ட் கெமிக்கல் சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்சஸ், பயாலஜிக்கல் சயின்சஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸில் நடத்துவாங்க. இந்த பிரான்ச்சஸில் நடத்துறதுல உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் சேர்ந்துக்கலாம். IISc இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், அங்கேயும் நீங்கள் இதே மாதிரி உங்ககிட்ட வேலிட் ஸ்கோர் வித் கேட் அண்ட் தேர் வில் பி அனதர் எக்ஸாம் வேர் யூ ஹேவ் டு அப்பியர் ஃபார் அன் IISc. இல்லை உங்ககிட்ட CSIR நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு அப்பியர் ஆகி டேரெக்டாக அங்கேருந்து நீங்கள் உங்களோட PhD தொடர ஆரம்பிக்கலாம். இந்த நான் சொன்ன எல்லா வாய்ப்புகளும் இந்தியாவில் இருக்க வாய்ப்புகள். இல்லை சார், எனக்கு இந்தியாவில் PhD படிக்கல, நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட IELTSன்னு சொல்லுவாங்க, இல்லை TOEFLன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி கனடாவோ USA போகிறீங்கன்னா அங்கே வந்து இல்லை சிங்கப்பூர் போகிறீங்க இல்லைனா ஆஸ்திரேலியா போகிறீங்கன்னா அங்கே IELTS ஸ்கோர், TOEFL ஸ்கோர் வேணும். இந்த ஸ்கோர் இருந்து நீங்கள் ப்ரொஃபஸருக்கு மெயில் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட அவங்க லேபில் பொசிஷன் இருக்கும் பட்சத்தில் உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. அப்படி இன்வைட் பண்ணுறதுனால என்ன சார் லாபம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டைஃபன் தொகை இந்தியாவில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னா ஒரு JRF இருந்தீங்கன்னா 31,000 ப்ளஸ் HRAன்னு சொல்லுது ஹவுஸ் ரெண்டல் அலவன்சஸ். காரைக்குடி மாதிரி சின்ன இடத்துக்கு 8%, சென்னை மாதிரி பெரிய இடத்துக்கு 18% வரைக்கும் உங்களுக்கு தருவாங்க. அந்த 31,000 ப்ளஸ் அதுலேருந்து 18% சேர்த்து உங்களால் வாங்கிட்டு இருக்க முடியும். ஆனால் நீங்கள் இதே ஒரு ஆஸ்திரேலியா போகிறீங்க இல்லை கனடா போகிறீங்க இல்லை US போகிறீங்க, உங்கள் ப்ரொஃபஸரோட ஃபண்டிங் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களால் PhDக்கு மினிமம் $1,600 $2,000 வரைக்கும் வாங்க முடியும். இது US, கனடா. இன்னும் கொரியாவுக்கு நீங்கள் போகலாம். இப்போல்லாம் சைனாக்கும் நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. PhDயும் சைனாக்கு போகிறாங்க. கொரியா, தைவான் அண்ட் ஜப்பான். இது மாதிரி ஜப்பான்லாம் போகும்போது தேர் ஆர் வெரி குட் ஃபெலோஷிப்ஸ். நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக நம்மளோட ஸ்டைஃபண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்தியாவில் PhD படிக்கிறதுக்கும் அப்ராடில் PhD படிக்கிறதுக்கும் ஏதாவது பெரிய வித்தியாசம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீங்கள் அப்ராடில் படிப்பீங்க, ஒரு பெரிய லேபில் படிப்பீங்க, யூ ஹேவ் பெட்டர் பப்ளிகேஷன், பெட்டர் அவுட்புட்ஸ். இந்தியாலையும் அதே மாதிரி தான். நீங்கள் நல்ல லேபில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல அவுட்புட்ஸ் வரப்போகுது. ஸோ இங்கே படித்தா நல்லது, அங்கே படித்தா கெட்டது, அது மாதிரி எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லை. அது உங்கள் விருப்பம் பொறுத்தது, எங்கே போய் படிக்கணுன்றது உங்களோட சூழ்நிலையும் பொறுத்தது. நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. தேசிய அறிவியல் தினத்திற்கான சிறப்பு நேர்காணலை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். இப்போ நீங்கள் சிக்கரியில் இருக்கக்கூடிய நெட் எக்ஸாம் CSIR நெட்டுன்னு சொன்னீங்கல்ல சார், அது மாதிரி வேற என்னென்ன மாதிரி தேர்வுகள் இந்த ஃபெல்லோஷிப்ஸ் பெறுறதுக்கு, இந்த உதவித்தொகை வந்து ஆராய்ச்சி படிப்புக்காக வாங்கணும் அப்படின்னா
என்னென்ன மாதிரி தேர்வுகள் எழுதலாம்? இப்போ உதவி தொகை வாங்குறதுக்கு தேர்வு எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா 2 தேர்வு தான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. ப்ரிடாமினன்ட்னா நீங்கள் போய் வாங்குறதுக்கு ஒன்று சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க, 2வது வந்து கேட் எக்ஸாம். இது 2 தான் ரொம்ப பெரிய அளவில் இருக்கிற தேர்வுகள். இது 2த்தையும் முடிச்சிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு JRF ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் 31,000 + HRA, சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் 35,000 + HRA. இது 2ம் கிடைக்கும். இதை தாண்டி எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா இன்று அளவில் 2 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ சிஎஸ்ஐஆர் ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் உங்களுக்கு வருஷம் கால் ஃபார் பண்ணுவாங்க சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பாக. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி உதவித்தொகை வாங்கியிருக்கலாம், வாங்காமல் இருக்கலாம், இல்லை வாங்கிட்டு இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் அங்கே இன்டர்வியூக்கு போனீங்கன்னா உங்கள் இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி டைரக்டாக உங்களுக்கு SRF குறைஞ்சது 3 வருஷத்துக்கு கிடச்சிரும். இப்போ எக்ஸாம்னா கேட்டு நெட்டை தாண்டி எந்த எக்ஸாமும் கிடையாது. பட் நீங்கள் ஒரு ஐசரில் PhD சேர்றீங்கன்னா PhD சேரும் போது எக்ஸாம் எழுதி சேர்ந்துருப்பீங்க, இல்லைனா IIScல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி சேர்ந்துருப்பீங்க. அப்படி சேரும் பட்சத்தில் உங்களுக்கான உதவித்தொகை டைரெக்டாக வந்துட்டு இருக்கும். ஆனால் PhD சேர்ந்துட்டு நான் இந்த எக்ஸாம் எழுதுனா எனக்கு உதவித்தொகை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் இல்லை. எல்லாமே ஃபஸ்ட்டு CSIR நெட்டு கேட்டு முன்னாடி ஜாயின் பண்ணுறதை வச்சு தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இன்ஸ்டியூட் இருக்குது, இல்லை இஸ்ரோவோட இன்ஸ்டியூட் ஒன்று திருவனந்தபுரத்தில் இருக்குது கேரளாவில். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கெல்லாம் உங்களை PhDக்கு பேஸ்ட் ஆன் கேட்டு நெட்டை வச்சு எடுத்துகிட்டு அதை தாண்டி உள்ள செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு நான் சொல்கிறது PhDக்காக அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை எழுதியும் உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்க முடியும். உதவித்தொகைன்றது உங்களோட ப்ரொஃபஸரோட ப்ராஜெக்டில் பணம் இருக்கும் பட்சத்தில் அவங்க டைரெக்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் CSIR நெட்டோ இல்லை கேட்டோ எழுதி டைரெக்டாக உதவித்தொகை வாங்கிக்கலாம். இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டான எக்ஸாம்ஸ் இந்த லெவலில் பெரிய லெவலில் இல்லை எனக்கு தெரிஞ்ச மட்டும். சரிங்க சார், இப்போ இது மாதிரி தேர்வுகள் எழுதி உதவித்தொகை பெறுவது அது தாண்டி இப்போ இந்த இன்ஸ்பயர் மாதிரி வேற இந்த ஆராய்ச்சி படிப்புல சேர்ற மாணவர்களுக்கு அரசு மற்றும் அரசு சாரா உதவிகள் என்னென்ன வழங்கப்படுகின்றன? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து இன்ஸ்பயர் ஃபெலோஷிப்னு சொல்லி ஒன்று இருக்குது. 2009 ஸ்டார்ட் பண்ணது. உங்களோட MSc படிக்கும் போது நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கும் பட்சத்தில், அதாவது உங்கள் கிளாஸில் உங்களோட யூனிவர்சிட்டி லெவலில் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்காக இருக்கும் பட்சத்தில் கோல்டு மெடலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பயர் ஃபெலோஷிப் கிடைக்கும் DSTயில். இப்போ நீங்கள் அதை வச்சுட்டும் உங்களால் படிக்க முடியும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஃபெலோஷிப்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த பிரைம் மினிஸ்டர் ஃபெலோஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர் கூட நம்ம சேர்ந்து இருக்கணும். அவங்க கூட சேர்ந்து இந்த பிரைம் மினிஸ்டர் ஃபெலோஷிப்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட உதவித்தொகையோட அமௌண்ட், அதாவது பர் மந்த் பார்த்தீங்கன்னா இப்போ 35,000 வாங்குறீங்கன்னா நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஃபெலோஷிப் போகும்போது குறைஞ்சது 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட PhD நீங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் பார்ட்னரை பிடிச்சி அந்த ப்ரைவேட் பார்ட்னரும் நீங்களும் சேர்ந்து அவங்க உங்களுக்கு கன்கரன்ஸ், அதாவது அவங்க ஓகேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஃபெலோஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா க்ரீன் எனர்ஜி பேஸ்டு ரிசர்ச்சஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரியில் ஒர்க் பண்ணுறீங்க, சூப்பர் கெப்பாசிட்டர் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைனா இந்த க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன், இல்லை ஃபியூல் செல் பேஸ்டு ப்ரொடக்ஷன், இது மாதிரி ஏரியாஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா யூ கேன் டைரக்ட்லி கான்டாக்ட் ONGCO இல்லை மற்ற ஆர்கனைசேஷன்ஸ், நிறைய இந்த எனர்ஜி டிபெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் இந்த பிரைம் மினிஸ்டர் ஃபெலோஷிப்க்கு டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஆர் ரெடி டு ஃபண்ட் PhD ஸ்டூடெண்ட்ஸ். இது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அவங்களுக்கான உதவித்தொகை தர முடியுமான்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட கேட்டோம்னா தே ஆர் ரெடி டு ஹெல்ப் அஸ். இந்த PhD படிக்கிற பசங்களுக்கு வந்து டைரெக்டாகவே ஸ்டைஃபண்ட்ரி அமௌண்ட்டை அவங்க தருவாங்க. எப்போ தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசர்ச் ஏரியாவுக்குள்ளே உங்களோட ரிசர்ச் ஏரியா அலைன் ஆகும் பட்சத்தில் அவங்களும் நீங்களும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு அவங்க உங்களோட PhDயை தொடர்றதுக்கான பணத்தை தருவாங்க. இப்போ பள்ளியிலே வந்து அறிவியல்ல ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய இருப்பாங்க. அவங்க வந்து அறிவியல்ல வந்து பெரிய அளவில் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு அறிவியல்ல அவங்களுடைய அறிவை மேம்படுத்தி கொள்றதுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபெல்லோஷிப்ஸ் அல்லது உதவித்தொகைகள் வந்து கிடைக்குது? இது முக்கியமான கேள்வி.
யூஸ்வலாக நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது என்ன சார் சொல்லிகிட்டே இருந்தீங்க, பிஹெச்டி படிக்கிற பசங்களுக்கு தான் உதவித்தொகை கிடைக்குமா, மற்றவங்களுக்குலாம் கிடைக்காதா? அப்படிலாம் இல்லை. நீங்கள் 6ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் உங்களால் உதவித்தொகை வாங்க முடியும். அதுக்கான கவர்மெண்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30லேருந்து 40 ஃபெலோஷிப்ஸ் கிட்ட இருக்குது. இப்போதைக்கு நான் இருக்கிற சில ஃபெலோஷிப்ஸை சொல்கிறேன், உங்களுக்கு முடியும்னா நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபெலோஷிப்ஸை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா நேஷனல் லெவல் ஃபெலோஷிப்ஸ்ன்னு இருக்கும். சில ஃபெலோஷிப் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி கிடைக்கும். சில ஃபெலோஷிப் வந்து நம்ம வாங்குற மார்க்கை பொறுத்து கிடைக்கும். இன்னும் சில ஃபெலோஷிப் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து அதுக்கு அப்ளை பண்ணி அவங்க ஸ்கூலுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டை கொடுக்கும் பட்சத்தில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபெலோஷிப் கிடைக்கும். இது மாதிரி 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஸ்டேட் லெவல், இன்னொன்று நேஷனல் லெவல், இன்னொன்று எக்ஸாம் பேஸ்டு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்காலர்ஷிப் டு சன் அண்ட் டாட்டர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், scholarship for differently abled students from class 9 onwards, scholarship for differently abled student towards purchase of books and notebooks, deceased government servant scholarship and PhD scholarship. நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட நீங்கள் PhD படிக்கிறீங்கன்னா மாதம் 8000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஃபெலோஷிப் தருவாங்க. அதுக்கான போர்ட்டல் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கான அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அங்கே அப்ளை பண்ணலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா EVR நாகம்மை ஸ்காலர்ஷிப்னு சொல்லி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் ரூரல் MBC கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. தந்தை பெரியார் மெமோரியல் அவார்டுன்னு சொல்லி ஒரு அவார்டு தருவாங்க, பேரறிஞர் அண்ணா மெமோரியல் அவார்டு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சில ஃபவுண்டேஷன்ஸும் இருக்குது. ஸ்பெசிஃபிக்கான ஒரு 2-3 ஃபவுண்டேஷன் மட்டும் நான் சொல்கிறேன். வித்யாதன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்லி சரோஜினி தாமோதர ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. அவங்களோட வெப்சைட்டில் போனீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி குறைஞ்சது உங்களோட இதுக்கு முன்னாடி படித்த வகுப்பில் 60% மார்க் இருக்கும் பட்சத்தில் உங்களோட ஹெட் மாஸ்டர் அதை என்டாஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா மாத உதவி தொகையை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இந்த ஃபவுண்டேஷன் கொடுக்குறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம் எழுதணும்னா அதில் ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் ஆகும் பட்சத்தில் நமக்கு மாதம் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் மந்த்லி இன்கமாகவே நமக்கு. இன்னும் மற்ற ஃபெலோஷிப் இவங்கெல்லாம் யார் சப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் என்டிட்டிஸ், ப்ரைவேட் பார்ட்னர்ஸ் வந்து நிறைய தராங்க. கைன் ஸ்காலர்ஷிப் ஃபார் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ், உஜ்வாலா பவசியா ஸ்காலர்ஷிப், லாரியல் இந்தியா ஃபார் யங் விமன் இன் சயின்ஸ் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அப்புறம் HDFC பேங்க் எஜுகேஷனல் கிரைசிஸ் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஜூனியர் ஸ்காலர்ஷிப் JBNSTs, ஜெகதீஷ் போஸ் நேஷனல் சயின்ஸ் டேலண்ட் சர்ச்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்குது. அதை எழுதினாலும் கிடைக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்னே தனியாக ஒரு எக்ஸாம் இருக்குது. அது யூஸ்வலாக April to September கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் எழுதி உங்களோட மார்க் பேஸ் பண்ணி யூ வில் கெட் அன் ஃபெலோஷிப். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட், அதுக்கப்புறம் மேரி பெச்சான் ஸ்காலர்ஷிப், டாக்டர் APJ அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் பிரைட் ஸ்டூடெண்ட் அவார்ட் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று தருவாங்க. இது வந்து அப்துல் கலாம் வெல்ஃபேர் சொசைட்டின்னு சொல்லி ஒரு சொசைட்டி இருக்குது, அவங்க தராங்க. NTRT ஜெஸ்ட் கேர்ள் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுன்னு சொல்லி தனியாக ஒரு டெஸ்ட் இருக்குது. அது NTR மெமோரியல் ட்ரஸ்ட்னு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்னு தனியாக ஒரு ப்ரோக்ராமே இருக்குது. இது எப்போ ஓப்பனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா October to November இந்த ஸ்காலர்ஷிப் ஓப்பனாக இருக்கும். சயின்ஸ் ஒலிம்பியாட் ஃபவுண்டேஷன் SOF கேர்ள் சைல்ட் ஸ்காலர்ஷிப்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஒலிம்பியாட் ஃபவுண்டேஷன் சொல்லி பண்ணுறாங்க. இதை தாண்டி மேகும் ஆசராத் மஹால் நேஷனல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் மைனாரிட்டி கேர்ள்ஸ்ன்னு சொல்லி தனியாகவே ஒரு ஃபெலோஷிப் இருக்குது. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தராங்க. அப்புறம் CBSEயில் படிச்சிங்கன்னா மெரிட் ஸ்காலர்ஷிப் ஃபார் சிங்கிள் கேர்ள் சைல்டுன்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி நிறைய ஃபெலோஷிப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் மைனாரிட்டிஸ், ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்ன்னு தனியாகவே ஒன்று இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் எஜுகேஷன் ஃபார் த வார்ட்ஸ் ஆஃப் BD, CINI அண்ட் IOMC அண்ட் LSDM ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். இது நீங்கள் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே டேரெக்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்டுக்கு போகும். அதுக்கு கீழே கிட்டத்தட்ட 11 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிள். உங்கள் அப்பா வந்து ரயில்வேஸில் வேலை செஞ்சாங்கன்னா, இல்லை உங்கள் அப்பா போலீஸாக இருந்தாங்கன்னா, இல்லை உங்கள் அப்பா RPFல இருக்காங்கன்னா, பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், இல்லை ஒரு பீடி சுற்றுற தொழிலாளியாக இருக்காங்க, இல்லை ஒரு துணி நெய்கிற தொழிலாளியாக இருக்காங்கன்னா, இது மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் அங்கே ஃபெலோஷிப்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் அதில் எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ நீங்கள் அங்கே தேடி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கூல் லெவல்லையே உங்களுக்கு எங்கேயாவது லீவு 2 மாதம் இருக்குது, நான் எங்கேயாவது ஒரு லேபில் போய் வேலை செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, லேப்னா சயின்ஸ் லேபில் உங்களோட அறிவியல் ஆராய்ச்சி திறனை வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மேலே சொன்ன மாதிரி IITக்கோ இல்லை IISCக்கோ நீங்கள் எங்கேயாவது எழுதுனீங்கன்னா அவங்கக்கிட்ட ஃபண்டு இருக்கும் பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு காசு கொடுத்து, காசுனா
நீங்கள் தங்கறதுக்கும் உங்கள் சாப்பாட்டுக்கும் போக்குவரத்துக்கும் காசு கொடுத்து 1 மாதமோ 2 மாதமோ நீங்கள் அவங்க கூட வேலை செய்யலாம். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. தேசிய அறிவியல் தினத்திற்கான சிறப்பு நேர்காணலை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். அந்த லேபில் வேலை செய்யும் போது உங்களோட அறிவியல் ஆர்வம் அதிகமாகலாம். அதை வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் நீங்களே ஒரு முடிவுக்கு ரொம்ப ஈஸியாக வர முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு சில ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பேஸ்ட் ஆன் எக்ஸாம்ஸ். KVPYன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ ரீசெண்டாக அதை ஒரு லாஸ்ட் கேலண்டர் இயரில் அது கண்டக்ட் பண்ணல. பட் ஆனால் திரும்பி அதை ரெஸ்யூம் பண்ண போகிறாங்க. இந்த KVPYயை நீங்கள் பார்க்கலாம். இதை தாண்டி அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர். இது இன்ஸ்பயர் ஃபெலோஷிப் எப்படி கிடைக்கும்னு உங்கள் ஸ்கூல்லேயே இப்போ அநேகமாக உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. வெளியே ஏதாவது ஒரு 15 நாள் வேறு எங்கேயாவது ஒரு இன்ஸ்டியூஷனுக்கோ ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கோ எங்கேயோ சுற்றி காட்டுறதுக்கு உங்களை கூப்பிட்டு போயிருப்பாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா CSIR இனோவேஷன் அவார்ட் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன். இது 18 வயசு கீழே இருக்க ஸ்கூல் பசங்க ஏதாவது ஒரு எக்ஸிபிட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ப்ரோட்டோடைப் செய்கிறாங்க, மாடல் செய்கிறாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டோட கிடைக்கும். இது செப்டம்பர் மாதம் எல்லா வருஷமும் தராங்க. இதை தாண்டி ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா டிராயிங் காம்படிஷன் பேஸ்டும் உங்களுக்கு சில ப்ரைஸஸ் கிடைக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் லெவலில் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கோடிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கூகுள் இந்தியா கோட் டு லேர்ன் கான்டெஸ்ட்னு சொல்லி கூகுளே ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க எவ்ரி ஆகஸ்ட். அதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 5th-லேருந்து 10th படிக்கிற பசங்க கோடிங் தெரிஞ்சதுன்னா யூ மே கெட் இட். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த SDFC எஜுகேஷனல் கிரைசிஸ் ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. பட் இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட இன்கம் இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மகேந்திரா ஆல் இண்டியா டேலண்ட் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. இதுக்கான நீங்கள் எக்ஸாம் எழுதி எவ்ரி இயர் ஆகஸ்ட்லேயே இது கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரியா இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் எஸ்ஏ காம்படிஷன் சொல்லி இந்தியாவில் இருக்கிற கொரியன் கல்ச்சரல் சென்டர் இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் 6th-லேருந்து 12th படிக்கிற பசங்க எல்லாருமே கண்டக்ட் பண்ணிக்கலாம். கலந்துக்கிறதுனால என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா கொரியாவுக்கு 1 வாரம் ட்ரிப் உங்களை கூட்டு போய் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் டிஃப்ரெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை அவங்களே அவங்க செலவில் சுற்றி காட்டி உங்களை இங்கே கூட்டு வந்து விடுவாங்க. வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் கூட அலோவ் பண்ணுவாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சில பேஸ்ட் ஆன் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஒன்ஸ் அகேன் பேஸ்ட் ஆன் சில எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி மைனாரிட்டிஸாக இருக்க பட்சத்தில் ஜெயினிஸ்டோ இல்லை முஸ்லீம்ஸோ கிறிஸ்டியன்ஸோ இவங்கெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்புறம் ஆயில் அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா பேஸ்ட் ஆன் யுவர் மார்க் 10th-லையும் 12th-லையும் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கேஷ் அவார்டு தருவாங்க. இப்போதைக்கு இருக்கிற அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ. இப்போ இந்த ஃபெல்லோஷிப்ஸ் அது மாதிரி ஸ்டைஃபண்ட் அல்லது இது மாதிரி அரசு உதவிகள் அரசு சாரா உதவிகள் இதெல்லாம் அறிவியல்ல வந்து ஆராய்ச்சி அளவுக்கு அல்லது உயர்கல்விக்கு போனதுக்கு அப்புறம் தான் இருக்கும் அல்லது அப்பதான் அதை பத்தின தேடல் வந்து மாணவர்களுக்கு வருது. பெற்றோர்களுக்கே இதை பத்தின அவேர்னஸ் கம்மியா தான் இருக்குது. இப்ப நீங்க சொன்ன தகவல்கள் எல்லாமே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி ரொம்பவே வந்து பயனுள்ள தகவல்களா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்க நேயர்கள் மாணவர்களோ அல்லது பெற்றோர்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இதை சொல்லலாமே குறிப்பு எடுத்துக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இது நம்ம வந்து நேரலையில ஒளிபரப்புறது போக இந்த நேர்காணல் இன்டர்நெட் ரேடியோ கூகுள் பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபை அமேசான் மியூசிக் இது மாதிரி தளங்கள்ல நாங்க அப்லோட் செய்யறோம். அந்த இதுல போய் நீங்க வந்து நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை இந்த நேர்காணலை நீங்க திரும்ப எப்ப வேணும்னாலும் கேட்டுக்கலாம். யாருக்கு வேணாலும் அதை கேட்க சொல்லி நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். நேயர்களே இதை கேட்டு பயன்பெறுமாறு உங்களை கேட்டுக்கிறேன். சார், இப்போ நம்ம இந்த வானொலி காரைக்குடி அதன் சுற்று வட்டாரத்துல உள்ளவங்க அதிகமா கேட்கறதுனால அதாவது ஆனார் நேரடியா கேட்கறது அவங்க கேட்கறாங்க. அதனால நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய இந்த CSIR மத்திய மின் வேதியியல் இந்த நிறுவனத்துல ஒரு பிடெக் அப்படிங்கிற படிப்பு இருக்கு. இதை பத்தின விவரங்கள் வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் கம்மியா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த பிடெக் படிப்பு யாரு எப்படி அப்ளை பண்ணலாம் எப்படி படிக்கலாம் இதை பத்தின விவரங்களை கொஞ்சம் சொன்னீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா CSIR சிக்ரியில் பிடெக் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. இந்த ப்ரோக்ராம் என்னன்னா வெளியே இருக்கிற BE மாதிரியோ பிடெக் மாதிரியோ இந்த கோர்ஸ் கிடையாது. இந்த கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸோட பேரு கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங். இதோட பெரிய லாபம் என்ன சார்? நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும் போது சொன்னீங்க எப்பயுமே சயின்ஸ் படித்தா ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸ் படிங்க. நான் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாமா இல்லை பிடெக் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாமா? இப்போது இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் இதை என்ன கேட்டிங்கன்னா இது ரொம்ப ஐடியலி நேரோ டவுன்டான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ். இங்கே என்ன பண்ணுவோன்னா வருஷத்துக்கு நாங்கள் 40 பேர் இன்டேக்காக எடுக்கிறோம். இந்த 40 பேரை எப்படி இன்டேக்காக எடுப்பாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கிங் சிஸ்டம் போடுவாங்க.
உங்களோட 12வது வகுப்பில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு ரேங்கிங் சிஸ்டம் இருக்கும். அதில் போடுற மெரிட் லிஸ்ட்டை வச்சு அந்த ஃபஸ்ட்டு 35 பேர், இந்த 40 பேரில் எப்படி எடுப்போம்னா 35 பேர் அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து டேரெக்டாக இங்கே வருவாங்க. பேஸ்ட் ஆன் தேர் மார்க், அதாவது அந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சுட்டு ஃபஸ்ட்டு வருவாங்க. இந்த 35 பேர் மீதி இருக்க 5 பேர் எப்படி வருவாங்கன்னா ஐஐடி, ஜேஇ மெயின்ஸ் இல்லை அட்வான்ஸ் எழுதி அதில் இருக்க ரேங்கை வச்சுட்டு இங்கே வருவாங்க. அந்த வெறும் 5 பேர் மட்டும்தான் இந்தியா ஃபுல்லாக இருக்க மொத்த ஸ்டேட்லேருந்து இங்கே 5 பேர் வருவாங்க. மீதி இருக்க 35 பேர் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் இங்கே சேருவாங்க. பேஸ்ட் ஆன் த அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கிங் சிஸ்டம். இப்போ இதில் என்னென்னா 4 வருஷம் இந்த கோர்ஸில் நாங்கள் என்னெல்லாம் கற்றுத்தருவோம்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸை படிப்பாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸை படிப்பாங்க. இது போக கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் கொஞ்சம் படிக்க ஆரம்பிப்பாங்க. பேசிக் லெவலில் மேத்தமேட்டிக்ஸும் இருக்கும். இது எல்லாத்தையும் படிச்சுட்டு அவங்களோட ஒர்க் நேச்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியை சுற்றியே தான் இருக்கும். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரின்னு நான் சொன்னேன்னா வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ஸ்கூல் புக்கில் கூட நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரின்ற வார்த்தை இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனால் அவங்க அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி இல்லாமல் நம்மளே இயங்கிறது இல்லை. நம்ம பாடிக்குள்ளே இருக்க செல்லே பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவே அயனை வச்சுட்டு பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவோம். நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதே அங்கே தான். இது பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு எடுத்துப்போம். பட் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். இன்னும் ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லலாம், உங்கள் வீட்டில் டெய்லி நீங்கள் இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம், இது மாதிரி நிறைய பேசலாம். பட் ஆரம்ப காலத்துலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளோட கிளாக் கடிகாரம் ஓடுறதுக்கு ஒரு பேட்டரி போடுவோம் இல்லைங்களா, ப்ரைமரி பேட்டரிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு எவ்ரிடே பேட்டரியோ இல்லை வேறு ஏதோ ஒரு கம்பெனியோட பேனசானிக் பேட்டரியோ வாங்கி போட்டு பயன்படுத்தியிருப்போம். இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரோகெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல்ஸும் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ இங்கே படிக்கிற பசங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25 வருஷத்தில் இந்த கோர்ஸ்லேருந்து முடிச்சுட்டு வெளியே போனவங்க பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் இந்த 40 பேரில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 15 பேர் யூஎஸில் பிஹெச்டி படிக்க போயிடுவாங்க. முனைவர் பட்டம் டைரெக்டாக பிடெக் முடித்த உடனே முனைவர் பட்டம் படிக்க போயிடுவாங்க. இதே மற்ற இன்ஜினியரிங் காலேஜஸ் மற்ற இடத்துல படிக்கிற பிடெக் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிடெக் படித்து முடிச்சுட்டு எம்இ, எம்டெக் இல்லை எம்எஸ் படிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் முனைவர் பட்டத்துக்கு போவாங்க. இங்கே சிக்ரியில் என்னென்னா அவங்க படிக்கும் போதே எங்கள் கூட ஆராய்ச்சியில் சேர்ந்து ஈடுபடுவாங்க. அவங்களோட 2வது வருஷத்துலேருந்து அவங்களுக்கு எந்த லேபு பிடிக்குதோ அங்கே லேபில் போய் ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆராய்ச்சி மாணவர்கள் கூட. இதால் என்ன ஆகும்னா அவங்க ஆராய்ச்சிக்கு டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிறதால அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி மற்ற கண்ட்ரி மேற்கத்திய நாடுகளோ கிழக்கத்திய நாடுகளோ எங்கே அப்ளை பண்ணுவாங்க. அந்த ப்ரொஃபஸர்கிட்ட ஃபண்ட் இருக்கும் பட்சத்தில் இவங்க ஒரே ஒரு வேலை மட்டும் என்ன பண்ணோன்னா இந்த பிடெக் படிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஐஇல்ஸ் இல்லை டோஃபில் இது ரெண்டுத்தில் எதையாவது ஒன்று கிளியர் பண்ணி வச்சுக்கிறதுனால மற்ற கண்ட்ரி அமெரிக்காவோ இல்லை ஜெர்மனியோ ஃப்ரான்ஸோ ஆஸ்திரேலியாவோ தைவானோ நான் சொன்ன இந்த அத்தனை கண்ட்ரிலையும் இங்கேருந்து பிடெக் முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இன்னும் சில பேர் அங்கேயே க்ரீன் கார்டு வாங்கி யூஎஸ்லேயே ஒரு 2-3 பேர் ஃபேக்கல்ட்டிஸாகவும் இருக்காங்க. எங்கள் கோர்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப என்ன சொல்ல தேவையான கோர்ஸ் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில். இந்த 40 பேரில் பார்த்தீங்கன்னா 35 பேர் டேரெக்டாக உங்களோட 12th மார்க் கட் ஆஃப் மார்க்கை வச்சு சேர முடியும். மீதி இருக்க 5 பேர் மட்டும்தான் மற்ற மாநிலத்திலேருந்து இங்கே வராங்க. இதில் இங்கே உள்ளே வரணுன்னா உங்களோட 12th கட் ஆஃப் மார்க்கில் ரேங்கிங் சிஸ்டத்தில் வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உள்ளே சேர்ந்துக்கலாம். அது போக இந்த வருஷத்துலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த அந்த 7% கோட்டான்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் உள்ளே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் நாங்கள் பிடெக்கான எடுக்கிறதுக்கான வழிமுறைகள். இது கம்ப்ளீட்லி கம்ஸ் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி. இது சிஎஸ்ஐஆர் லேபாகவே இருந்தால் கூட இங்கே இருக்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கூட அஃபிலியேட்டட் கோர்ஸ். நிச்சயமாக இந்த விவரங்கள் காரைக்குடியை சுற்றியுள்ள மாணவர்களுக்கும் சரி இல்லை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாணவர்களுக்குமே பயனுள்ள தகவலாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. தேசிய அறிவியல் தினத்திற்கான சிறப்பு நேர்காணலை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். இப்போ ஆராய்ச்சி அப்படின்னு போயிட்டாவே அந்த ஆராய்ச்சி படிப்பையும் தாண்டி ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் அந்த ஆய்வு கட்டுரைகள் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. இந்த ஆய்வு கட்டுரைகள் எழுதுறதுக்கு மாணவர்கள் வளர்த்துக்க வேண்டிய தகுதி என்ன? ஆராய்ச்சி பண்ணி அவங்க கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் இருக்க, அது பத்தின அந்த ஆய்வு கட்டுரைகளை அவங்க எழுதுறதுக்கு என்ன மாதிரியான தகுதிகளை வளர்த்துக்கணும்? இப்போ இந்த ஆய்வு கட்டுரை, சயின்டிஃபிக் ஆர்டிக்கல் ரைட்டிங் இப்படிலாம் நிறைய ஒர்க் ஷாப்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பிஹெச்டி படிக்கிற காலத்தில் இதெல்லாம் பார்த்ததில்ல. ஒர்க் ஷாப் ஆன் ரைட்டிங் சயின்டிஃபிக் ஆர்டிகல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒன்றும் பெரிய பிளாக் மேஜிக், அதாவது மாயமந்திரமோ வித்தையோ கிடையாது. இப்போது நீங்கள் ஒரு
டெய்லி ஒரு பேப்பர் வாசிக்கிறீங்க. தலையங்கம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் எடிட்டோரியல்னு சொல்லுவாங்க. அந்த எடிட்டோரியலில் என்ன எழுதியிருப்பாங்க, அந்த ஆசிரியரோ இல்லை அந்த ஆத்தரோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிறைய சூழ்நிலையான விஷயங்கள் நடந்திருக்கும், அதை கலெக்டிவாக தொகுத்து எழுதுறது எடிட்டோரியல்னு சொல்லுவாங்க. இங்கே ரிசர்ச் ஆர்டிக்கலுக்கு வரும்போது நான் ஒரு 10-12 வருஷத்தில் பார்த்த பிரச்சனை, இல்லை நான் கடந்து வந்த என்னோட தப்புலேருந்து நான் கற்றுட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளமை நம்ம டிஃபைனே பண்ண மாட்டோம். ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் எடுக்கிறீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். டைட்டில், அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, இன்ட்ரடக்ஷன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷன், அதுக்கப்புறமா கடைசியில் கன்க்ளூஷன். இப்படி தான் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை இருக்கும். இப்போ இதை எப்படி இருந்து மாணவர்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த ஆர்டிக்கலில் இருக்கும், ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் எழுதணும், அப்புறம் இன்ட்ரடக்ஷன் எழுதணும், அதுக்கப்புறமா மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எழுதணும், ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷன், அப்புறம் கன்க்ளூஷன் எழுதணும். பேப்பர் இப்படி எழுதாமல் இருக்கிறது நல்லது. என்ன சார் சொல்கிறீங்க? உங்ககிட்ட ஒரு ரிசல்ட் இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், நான் ஒரு ரிசல்ட் எடுக்கிறேன். அந்த ரிசல்ட்டை பிளாட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க அந்த ரிசல்ட்டை பற்றி ஒரு பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுங்க. அந்த ரிசல்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க லிட்ரேச்சரில் என்ன சொல்லியிருக்குன்ட்டுலாம் ரெண்டாவது விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது கரெக்டாக தப்பா, நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்கன்னு எழுதுங்க. அதுக்கப்புறமா லிட்ரேச்சரில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க ரெஃபரன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த ரெஃபரன்ஸை போடுங்க. இது நான் சொல்கிறது ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாக்கு மட்டுமே நான் இப்படி சொல்கிறேன். ஆச்சா, இப்போது இந்த எக்ஸ்பெரிமெண்டல் நீங்கள் பண்ணியிருக்கும் போது அதுக்கான பிரின்சிபிள்ஸ் இருக்கும். ஏன் இந்த இடத்துல பீக் வருது, அந்த பீக்கை ஒரு பீக் வருது, இல்லை ஏதோ ஒரு சிமெட்ரி இருக்குது, அசிமெட்ரி இருக்குது, இதுக்கு முன்னாடி லிட்ரேச்சரில் வந்த இடத்துல எனக்கு வரல, முன்ன வருது, தள்ளி வருது. ஏன் தள்ளி வருது, ஏன் முன்னாடி வருது, ஏன் தள்ளி போகுது, இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கும், இதை பற்றி நீங்களே திரும்பி எழுதுங்க. இதுக்கப்புறம் லிட்ரேச்சர்லேருந்து படிங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணோன்னா, நமக்கு வந்த ரிசல்ட்டும் லிட்ரேச்சரில் இருக்கிறதும் கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். கான்ட்ரடிக்டரினா நீங்கள் +1ன்னு சொல்லியிருப்பீங்க, அவங்களோட மேக்ஸிமம் வேல்யூ 0 தான் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, ஒன்று நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை தப்பாக பண்ணியிருக்கலாம், இல்லை நம்ம டேட்டாவை தப்பாக பிளாட் பண்ணியிருக்கலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கணும். இது மாதிரி எப்பயுமே என்னோட மாணவர்கள்கிட்ட என்ன சொல்கிறதுனா, ரிசல்ட் வந்தால் ரிசல்ட்டை எடுத்து ஒரு அரை பேஜுக்கு கையில் எழுதுங்க. ஏன்னா நம்ம இப்போ நிறைய கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், காப்பி பேஸ்ட் டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. நீங்கள் கையில் நோட்டில் எழுதுனீங்களா உங்கள் மனசில் என்னெல்லாம் இருக்கோ வெளியே வர ஆரம்பிக்கும். நீங்கள் நினச்சது சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே இல்லை, எழுதுங்க. ஆராய்ச்சியில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு தான் முக்கியம். நீங்கள் அதுக்கு கொடுக்குற விளக்கம் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சயின்ஸ் அதை ஏற்றுக்கும். நான் திரும்பி சொல்கிறேன், நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்கன்னா அது கரெக்டாக இருக்கணும், அதை தப்பு பண்ணிடக்கூடாது. ஆனால் அதுக்கான நீங்கள் தப்பான விளக்கம் கொடுத்தீங்கன்னா கூட உங்களோட ரிவ்யூவரோ எடிட்டரோ இல்லை உங்களோட ப்ரொஃபஸரோ அதை தப்புன்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சமீப காலமாக நாங்கள் பார்க்குறது என்னென்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே சரியாக செய்யப்படுறதில்ல. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போதே அதில் நிறைய பிரச்சனைகளோடு பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்த டேட்டாவாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ரிசல்ட்டை எப்படி அணுகணும்னா, எனக்கு என்ன வேணுமோ அதோடு அணுகக்கூடாது. இப்போ டீ கடையில் போய் எனக்கு வடை வேணும், டீ வேணும், காஃபி வேணும்னு கேட்குற மாதிரி ஆர்டர் பண்ணாதீங்க. அந்த ரிசல்ட் உங்ககிட்ட பேசும். ஒரு டேட்டா வச்சுருக்கீங்கன்னா அந்த டேட்டா நல்ல டேட்டாவாக கெட்ட டேட்டாவாக இருக்கலாம், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதோ சொல்லும். அதை நீங்கள் காலையில் ஒரு தடவையும் மதியானம் ஒரு தடவையும் பார்க்கும் போதே அது மேலே இருக்கிற ஒப்பீனியன் மாறிடும். நீங்கள் ஒரு கதை எடுத்து படிச்சிங்கன்னா ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்டோரி லைன் ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கும், ரெண்டாவது தடவை படிக்கும் போது மாறிடும். அதே மாதிரி தான் உங்கள் ரிசல்ட்டும். காலையில் நான் 9 மணிக்கு ஒரு ரிசல்ட்டை பார்க்குறதும் அதே ரிசல்ட்டை மதியானம் 3 மணிக்கு பார்க்கும் போதும் எனக்கு வெவ்வேறான 2 புதிய இன்ஃபர்மேஷன் வந்து சேரும். அதால தான் நோட்டில் எழுத சொல்கிறது. நீங்கள் இப்படி எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிடுவோம், அதுக்கு அடுத்த பார்ட்டு தான் டிஸ்கஷன். இன்றைக்கி இருக்கிற மெஜாரிட்டியான ரிசர்ச் ஆர்டிகல்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷன் போட்டு ரிசல்ட்டு மட்டுமே டிஸ்கிரைப் பண்ணி ரெஃபரன்ஸை கொடுத்து பின்னாடி அக்னாலஜ்மெண்ட்டை முடித்து கன்க்ளூஷனை முடித்து கொடுத்துட்றாங்க. பட் அப்படி பண்ணாமல் ரிசல்ட்டை பாருங்கள், ரிசல்ட்டை மட்டுமே 2-3 தடவை அனலைஸ் பண்ணுங்கள். வந்தால் ஏன், வரலனா ஏன், இதுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் தேவைப்படுமா. இன்றைக்கி இன்னொரு அவசர கோலத்தில் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, இருக்கிற டேட்டாவெல்லாம் பேப்பர் ஆக்கணும். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், அது ட்ரெயின் பிடிக்க ஓடுறது, பஸ்ஸு பிடிக்க ஓடுறது, அப்படி ரிசர்ச் ஆர்டிக்கல் இருந்தால் பிரச்சனை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று பிளான் பண்ணுவீங்க, வர ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியும் வரலாம். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்க ரெடியாக இருங்க. தப்புன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு விட்டு போகணும், கரெக்டுனா அதை எப்படி இன்னும் ஃபர்தராக ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் சமீப காலமாக இப்போது ரிவ்யூவர் சைடுன்னு போனீங்கன்னா,
பழைய மாதிரிலாம் நம்மளோட ஃபுல் பேப்பரை படித்து ரிவ்யூ எழுதுகிற மக்கள் கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க. அவங்க உங்களோட டைட்டில் மட்டுமே பார்த்து பிடிச்சிருவாங்க. டைட்டில் பார்க்கும் போதே கேட்சியான வேர்டு, அது கேட்சியான வேர்டுனா புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். என்ன சொல்லுவாங்கன்னா, நாவல்ட்டி இல்லை, இங்கிலீஷ் சரியில்லை. இந்த 2 கமெண்ட் யூஸ்வலாக இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஃபிக் ரிசர்ச் ஆர்டிகல்ஸில் வர ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கு நாவல்ட்டி இல்லை இந்த ஒர்க்கில், அப்புறம் இங்கிலீஷ் சரியில்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. உங்களோட டைட்டிலை ரொம்ப கிறிஸ்பாக ப்ரிசைஸ்னால் எப்படி சொல்கிறதுனா, எனக்கு தண்ணி வேணும்னு நான் கேட்குறேன் இல்லைங்களா, அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ உங்கள் ஒர்க்கை டைட்டிலில் புரிய வச்சிடணும். அப்போ புரிய வைக்கும் போது எப்படி சார் புரிய வைக்கிறது? கொஞ்சம் மெனக்கெடுங்க. நிறைய இங்கிலீஷ் புக் படிச்சிங்கன்னா நிறைய ஃப்ரேசஸோ நிறைய வேர்டிங்ஸோ கிடைக்கும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேப்பர் ஃபஸ்ட் அப்பீலுக்கு உள்ளே போகும். பேப்பர் உள்ளே போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வெவ்வேறு விதமான வேலைகள் இருக்குது. எடிட்டர் இன் சீஃப், நீங்கள் ஒரு லெட்டரை ஃபஸ்ட்டு கவர் லெட்டர்னு சொல்லுவோம். உங்களோட ரிசர்ச் ஆர்டிகல் சப்மிட் பண்ணும்போது அந்த கவர் லெட்டர்ன்றது ஒரு ரொம்ப முக்கியமான அங்கம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இது 2, அதாவது உங்களோட ஒர்க்கு பழைய ஒர்க்கோடது எப்படி தனித்து நிற்கிது. இது நீங்கள் கவர் லெட்டர்லேயே சொல்லிட்டீங்கன்னா உங்களோட எடிட்டர் வந்து இம்ப்ரெஸ் ஆகி உங்களோட ரிவ்யூவர் டேபிளுக்கு தள்ளி விடுவார். அப்படி இல்லைன்னா ரிஜெக்ஷன் அட் த எடிட்டர் டெஸ்க் இன்னைக்கு ரேட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 80%. எந்த ஜேர்னல் எடுத்தீங்கன்னாலும் எடிட்டர் டெஸ்க்லேருந்து ரிஜெக்ட் ஆகிற மேனுஸ்கிரிப்ட்ஸ் தான் ரொம்ப 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 ஜாஸ்தி. இப்போ ரிவ்யூ எங்களுக்கு வரும்போது இருக்கிற பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் அப்ஸ்ட்ராக்ட் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இப்போ நம்மளே ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணோம்னா கிராஃபிக்கல் அப்ஸ்ட்ராக்டை எப்படி அழகாக போட்டு சப்மிட் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். 3 விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம பேப்பர் அக்செப்ட் ஆகிடும். ஒன்று நம்ம ரிசல்ட்டு, அதை சுற்றி இருக்க டிஸ்கஷன், அதுக்கான ரெஃபரன்சஸ், இது ஒன்று. 2வது டைட்டில் வைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவசர கோலத்துலேயே அவசர எதிலேயே வைக்காமல் கொஞ்சம் பொறுமையாக வைக்கிறது. 3வது கிராஃபிக்கல் அப்ஸ்ட்ராக்ட், அதாவது இந்த இப்போல்லாம் படத்துக்கு முன்னாடி மோஷன் பிக்சர், இந்த ட்ரெய்லர், இது மாதிரி நிறைய போடுறாங்க இல்லையா, அதை வச்சு தானே இப்போ நிறைய பேர் படத்துக்கு போகலாமா வேணாமான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி உங்கள் மொத்த ஒர்க்கையும் சொல்ல போகிறது கிராஃபிக்கல் அப்ஸ்ட்ராக்ட். அதால் கிராஃபிக்கல் அப்ஸ்ட்ராக்டை முடிஞ்ச வரைக்கும் அழகாக போட ட்ரை பண்ணு. இது ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க சார். இப்போ அறிவியலோட வளர்ச்சி அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா மனிதனுடைய சாத்தியங்கள் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாத்தையுமே தகர்த்துக்கிட்டு தான் வருது ஒவ்வொன்றுமே. குகையில இருந்த மனிதன் இன்னைக்கு அடைஞ்சிருக்க வளர்ச்சி அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரொம்ப அபரிமிதமானது. இப்போ ஒரு இதில் சுஜாதா நீங்கள் ஒரு அட்டை இருந்தால் போதும், இனிமேல் இந்த பணம் அந்த மாதிரி ரூபாய் நோட்டு தாள் இதெல்லாம் இனிமேல் அதோட பயன் இருக்காது, ஒரே ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு நீங்கள் உலகம் முழுக்க சுற்றி வந்துடலான்னு எழுதியிருக்கும் போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதை படிக்கும்போது. அப்படி இல்லாமல் இருந்துரும்னு. ஆனால் இன்னைக்கு அது உண்மையாயிடுச்சு. ஒரே ஒரு நம்ம கார்டு வச்சுட்டு இந்த உலகம் முழுக்க எங்கே வேணாலும் நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற சாத்தியம் இருக்குது. பாரதி சொன்னார், காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம்னு. இன்னைக்கு அது வழியாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை நம்ம இது மாதிரி பல சாத்தியங்கள் இந்த மனிதன் அறிவியல் துணை கொண்டு அடைஞ்சிருக்காங்க. இனி அறிவியல் அதனோட வளர்ச்சி அதனோட சாத்தியங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னது எல்லாமே நான் எப்படி பார்க்குறேன்னா, அறிவியலோட ஆரம்ப கட்ட நிலையில தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இன்னும் அறிவியலை நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலைன்னா என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன குழந்தை பிறந்து நடக்க தவற ஸ்டேஜ் சொல்லுவோம் இல்லைங்களா, இல்லை கை குழந்தை மாதிரி நம்ம அறிவியலை புரிஞ்சுட்டது கை குழந்தை ஸ்டேஜில் தான். அறிவியல் ஒழிச்சு வச்சுருக்க அதிசயம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பெரிய அதிசயங்களை அது ஒழிச்சு வச்சுருக்கு. நம்ம ஊரில் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி வருதுன்னா இது ஜெனட்டிக் டிசீஸ், இந்த டிசீஸ் அப்பாவுக்கு இருந்தால் பையனுக்கு வந்துடும், பையனுக்கு இருந்தால் இது வந்துடும் சொல்லி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஆய்வு கட்டுரைகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பாவும் அதே வீட்டில் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது எந்த விதமான வேலையும் செய்யாமல் எப்படி இருக்காரோ அதே மாதிரி அந்த பையனும் வளர்றதுனால தான் அந்த வியாதி வருது. ஜெனட்டிக்காக இருந்தாலுமே கூட, ஜெனட்டிக் பிஹேவியர் இருந்தாலுமே கூட அது மட்டுமே 100% காரணம் இல்லை. அப்பா எப்படி இருக்காரோ அதை பார்த்து பையனும் வளர்றதுனால அப்பா கிட்ட இருக்க வியாதி பையனுக்கு வரதுக்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜீன்ஸ் அப்பா கிட்ட இருந்து வந்திருந்ததுன்னா கூட அதை பிரேக் பண்ணுறதுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைலை வச்சு இன்றைக்கி பிரேக் பண்ண முடியும்னு சயின்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மனநோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1980களில் இல்லை 90களில் என்ன சொல்லுவாங்க, கோயிலில் கூட்டு போய் திருநூறு போடுங்க. இது ரொம்ப வழக்கமான வார்த்தையாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு இருக்கிற மனநோய்க்கெல்லாம் என்ன காரணன்றதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டிப்ரெஷன் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் டிப்ரெஷனுக்கான மருந்து இன்றைக்குமே கூட போய் ஒரு மனதத்துவ டாக்டரை போய் பார்க்குறோம், ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணும்னு சொன்னால் எல்லாருமே நம்ம சொசைட்டியே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்குது. அதுவும் ஒரு வியாதி தான். பள்ளத்தில் விழுந்தால் எப்படி அடிபட்ட ரத்தம் வருதோ அதுக்கு எப்படி மருந்து போடுறோமோ, இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சியால் எங்கே போயிருக்குன்னா
நம்மளால இன்னைக்கு அதுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணிட முடியும். இப்போ டிப்ரெஷன் அப்படின்னா சார் யாருக்கு சார் டிப்ரெஷன் இல்லை யாருக்கு தான் ஸ்ட்ரெஸ் இல்லை இப்படிலாம் நம்ம கேட்போம். இப்போ ஒரு டிரைவர் இருக்காரு, ஒரு 8 மணி நேரம் இங்கேருந்து சென்னைக்கோ இல்லை இங்கேருந்து ஹைதராபாத்க்கோ வண்டி ஓட்டிட்டு போகிறாரு. அவர் கண்டினியூஸாக வண்டியை நிறுத்தாமல் ஓட்டிட்டு போனார்னா அவர் மூளையில் குளுட்டமேட்டுன்ற மாலிகுல் நிறைய சேர்ந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படும். பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படும் போது தூக்கம் கெட்டு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்குது. ஆனால் இந்த சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2012 2013 அப்புறமா தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. லாங் டைம் டிரைவ் பண்ணும்போது நம்மள அறியாமல் நம்ம மூளைக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனல் ஏரியாஸை பிளாக் பண்ணிடுது இந்த கெமிக்கல். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளால் நினச்சா கூட நம்ம நினைக்கிறத செய்ய முடியல, ஆக்சிடென்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒரு மனோவியாதினா என்ன சொல்லுவோம், அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சு, பித்து பிடிச்சிருச்சு. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. இது எல்லாமே ஒரு ஹார்மோனால இல்லை நியூரான்ஸ்லேருந்து செக்ரேட் ஆகிற சில கெமிக்கல்ஸால் நடக்கிற மிஸ் பேலன்ஸ் இல்லை இன்பேலன்ஸால் வர ஒரு வியாதி. இதை ட்ரீட் பண்ண முடியுன்ற ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் ஆகிருக்கோம். இதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்ம பயங்கர ப்ரிவலண்ட்டாக இன்னைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுவோமா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்மளால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியுது. இப்போ லைட் எடுத்துக்கோங்க, எல்இடி லைட். நம்ம ஊரில் தெரு விளக்கு எல்லா இடத்துலையும் ஆல்மோஸ்ட் எல்லா கிராமத்துலேயும் விளக்கு போட முடியும். ஆனால் கன்சம்ஷன் ஆஃப் கரண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு. இதுக்கு எல்இடி வந்ததுனால தான், லைட் எமிட்டிங் டயோடுன்ற ஒரு டெக்னாலஜி வந்ததுனால தான் நம்மளால் இவ்வளோ தூரம் போக முடியுது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தருக்கு கை கால் உடஞ்சதுன்னா என்ன பண்ணுவாங்க, புத்தூர் கட்டு போடுவாங்க, இல்லை இங்கே பக்கத்தில் இருக்க நொட வைத்தியசாலையில் போய் ஒரு கட்டை போட்டுட்டு 3 மாதமோ 2 மாதமோ உட்காந்துருப்பாங்க. பட் இன்றைக்கி அதுக்கான தேவையெல்லாம் கிடையாது. நீங்கள் காலையில் அட்மிட் ஆனாங்கன்னா நைட்டு சர்ஜரி முடிஞ்சு 2 நாள் கழித்து உங்களை நடக்க வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி அறிவியல் வளர்ந்துருக்கு. இந்த அறிவியல் எப்படி வளர்ந்துட்டே போகுது சார்? ஃபஸ்ட்டு ஆரம்பித்த அதே கதை தான். நம்மளோட கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி, மேத்தமேட்டிக்ஸ் இது எல்லாமே சேர்ந்து பர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் சொல்லுவாங்க. அதுக்குள்ளேருந்து வர ஒரு புது விஷயமும் சேர்ந்து நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. அப்துல் கலாம் ஐயா பேசும்போது இதை நிறைய பேர் மேற்கோள் காட்டியும் யூடியூப்லேயும் இல்லை பட்டிமன்றத்துலேயும் பேசுவாங்க. என்னென்னா தன்னோட கார்பன் காம்போசிட் மெட்டீரியல் ஒரு மிசைல்லையோ ஒரு ராக்கெட்லேயோ யூஸ் பண்ணி அது போய் அடைஞ்ச சந்தோஷத்தை விட ஹேண்டிகேப்பாக இருக்கிறவங்களுக்கு அந்த பூட் செஞ்சு கொடுக்கும் போது அவ்வளோ லைட் வெயிட் பூட்டை போட்டு நடக்கும் போது இருந்த சந்தோஷம் தான் எனக்கு அளப்பரியாதுன்னு சொன்னதாக சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கே போகுதுன்னா இன்றைக்கி அந்த லைட் வெயிட் மெட்டீரியலை தாண்டி நம்ம லைட் வெயிட் மெட்டீரியலுக்கெலாம் போயிட்டோம். அதாவது ஸ்டீலை விட 300 மடங்கு 3000 மடங்கு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ஸ்லாம் நம்மக்கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. என்னோட பார்வையில் அறிவியலை நம்ம பார்க்கறது சின்ன கை குழந்தையாக தான் பார்த்துட்ருக்கோம். அது இருக்குது, அது வளரப்போகுது, அசுர வளர்ச்சியாக இருக்கும். அந்த குழந்தை எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி 6 அடி உயரத்தில் வளர்ந்து நிற்க போகிறல, அது ஹல்க்கு மாதிரி வளர்ந்து நிற்கும். அதோட வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. இந்த அறிவியல் வளர்ந்துட்டே தான் போகும். யூஸ்வலாக பெல் கர்வ்னு சொல்லுவாங்க. இந்த கோவிட் டைம்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பெல் மாதிரி ஒரு கர்வ் போட்டு ஏறுச்சுன்னா டாக்டர்லாம் கூட சொல்லுவாங்க நிறைய டெத் வருதுன்னா சரி அப்போ இது குறைஞ்சிரும், அந்த காசியன் கர்வ் இல்லை பெல் கர்வ்னு சொல்லுவாங்க. ஆனால் அறிவியலுக்கு பெல் கர்வே கிடையாது. இது எக்ஸ்போனன்ஷியலி இன்க்ரீசிங். எக்ஸ்போனன்ஷியல்னால் 1 இருந்ததுன்னா 10 ஆகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகும், அது மாதிரி ஏறிட்டே தான் போகும். இங்கே அறிவியலில் நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. நிறைய டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பயோமார்க்கர் சென்சிங். பயோமார்க்கர் சென்சிங்னா என்னென்னா, இப்போ உங்கள் பாடியிலேருந்து நான் பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி சார் உங்களுக்கு 75 வயசில் இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அதுக்கான மருந்து மாத்திரையோ இல்லை அதுக்கான லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டிங்கனாலே 75 வயசில் அந்த வியாதி வராமல் தடுத்துக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது நீங்கள் நேற்று இல்லை ஒரு போன வாரம் என்ன சாப்பிட்டீங்கன்னு நீங்கள் கேட்டால் உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் சயின்ஸால் உங்கள் பிளட்டையோ உங்கள் யூரினையோ வச்சு அனலைஸ் நீங்கள் போன வாரம் திங்கக்கிழமை இது மாதிரியான உணவை சாப்பிட்ருக்கலான்றதை இன்றைக்கி சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அறிவியலோட வளர்ச்சி அதிகமாகிட்டே போகுது. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அறிவியல் அப்படிங்கிறது தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே தான் போக போகுது. அதனுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக இருக்க போகுது. ஆனால் அந்த அறிவியல் அப்படிங்கிறது மனித குலத்துக்கு தேவையான கண்டுபிடிப்புகள், அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடிச்ச அந்த ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அந்த எடை குறைந்த அந்த பூட்ஸ், அது அவருக்கு எப்படி ஆத்ம திருப்தியை கொண்டு வந்ததோ அது மாதிரி ஒவ்வொரு அறிவியல்ல ஈடுபடக்கூடியவங்களோ ஆராய்ச்சியாளரோ அது மனித குலத்துக்கு என்ன விதமா பயன்பட போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படும் போது இந்த அறிவியல் ஏற்படுத்த போற சாத்தியங்கள் மிக மிக பெரியது என்ற இந்த ஒரு எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நன்றி சார். நன்றி. வாய்ப்பினை வழங்கிய அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் நன்றி. நேயர்கள் இவ்வளவு நேரம் கேட்டு ரசித்தது தேசிய அறிவியல் தினத்திற்கான சிறப்பு நேர்காணல். இந்த நேர்காணலில் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களோடு பயணித்த காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்தில் விஞ்ஞானியாக பணிபுரியும்
தேசிய இளம் விஞ்ஞானி விருது பெற்ற விஞ்ஞானி கிரிபாபு அவர்களுக்கு அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துகளும். இவரை அறிமுகப்படுத்திய காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்தின் ஜிக்யாசா குழுவினருக்கும் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுற்றது. இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றன. மின்னஞ்சல் முகவரி fm90.at@alagappauniversity.ac.in. இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோஸான ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட், ஆப்பிள் பாட்காஸ்ட், ஜியோ சாவன், கானா, அமேசான் மியூசிக்லையும் கூட நீங்க கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. நன்றி நேயர்களே.